Hi students, good evening. Welcome to our session on neural. Okay. So good evening students. இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ்ல வந்து இந்த நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் போன வாரம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதோட கண்டினியூஷன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ குட் ஈவினிங். Yes, good evening Rachel, Sanju. Rachel ஏதோ question கேட்டிருக்காங்க. Is having one eye smaller than other due to nervous issue? Okay, class start ஆகட்டும், நான் உங்களுக்கு சொல்கிறேன். Just 1 minute. Neural control and coordination. Okay. போன வாரம் பார்த்தோம். So, just 1 minute. Okay. Yes, Aditi, Rachel, Sanju, very good evening. Rachel வந்து class start பண்ணுறதுக்கு முன்னாடியே டவுட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேம் இஸ் ஹேவிங் ஒன் ஐ ஸ்மாலர் தேன் அதர் டியூ டு நர்வஸ் டிஷ்யூவா அப்படின்ட்டு. ஆமாம், அது வந்து பார்த்திங்கன்னா நர்வஸ் இஷ்யூன்னு சொல்கிறது டோசிஸ்ன்னு சொல்லுவோம். டோசிஸ் அப்படின்னா ட்ரூப்பிங் ஆஃப் த ஐலிட்ஸ். ஸோ நிறைய காரணங்களால் டோசிஸ் வரலாம். ஸோ அது வந்து நர்வ் இஷ்யூ தான். ஓகேங்களா? தட் இஸ் அந்த மசில் வீக்கால் வரலாம், இல்லை நர்வோட வீக்கால் வரலாம், நிறைய காரணங்கள் இருக்குது. இட் இஸ் கால்ட் டோசிஸ்ன்னு சொல்கிறோம். எஸ், குட் ஈவினிங் விஸ்வப்ரியா, வெரி குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன், தட் இஸ் நம்மளோட பிரெயின், எஸ், அண்ட் அதர் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், இதெல்லாமே பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி இன்னும் ஒரு படி ஜம்ப், எப்படி இந்த இம்பல்ஸ் மேலேருந்து கீழே வருது. இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், இப்போ பேசுகிற இந்த சத்தம் எப்படி வந்து உங்களுக்கு இம்பல்ஸ் பாஸ் ஆகுது, அதை கேட்டு நீங்கள் உடனே எனக்கு ஆன்சர் சேட்டில் போடுறீங்க. இது எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்றதான் இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். அது மாத்திரம் இல்லாமல் நியூரான்ஸ் அப்படின்னு லாஸ்ட் கிளாஸ் சொல்லி கொடுத்தேன். நியூரான்ஸ் தவிர நம்மளுக்கு இன்னொரு சப்போர்ட்டிங் செல்ஸும் பிரெயினில் இருக்குது, அதுக்கு பேர் தான் நியூரோக்ளியா. அதையும் இன்னைக்கு பார்க்க போகிறோம். எஸ், குட் ஈவினிங் ஜனனி. ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம நியூரான்ஸ் அண்ட் நியூரோக்ளியா, ஜெனரேஷன் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நியூரான்ஸ் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு இன்ட்ரோடக்டரி கொடுத்தேன். ஸோ நியூரான்ஸ் என்னது? தே ஆர் நத்திங் பட் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் தி நர்வஸ் சிஸ்டம், ரைட்? ஸோ இப்போ வந்து நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறது நியூரான்ஸ். ஸோ இட் இஸ் தி ஸ்ட்ரக்சரல் அண்ட் தி ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். ஓகே, இது நியூரான்ஸ். ஓகே, அப்போ வாட் ஆர் நியூரோக்ளியா? They are the supporting cells. Okay, they are the supporting cells. So இது எல்லாத்தையும் நீ பார்க்க போகிறோம். எப்படி ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு இந்த இம்பல்ஸ், தட் இஸ் அந்த கரண்ட், அந்த ஆக்ஷன் பொட்டென்ஷியல் ஃபார்ம் ஆகி எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆக போகுது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா சில்ட்ரன்? எஸ், எவ்ரிபடி ஆர் ரெடி? ரேச்சல், Sanju, Aditi, Vishwapriya and Janani. Yes, we will start the class. Okay, so இன்னைக்கு வந்து இந்த nervous tissue, beautiful tissue, one of the amazing tissue. நம்ம வந்து வியப்படையக்கூடிய ஒரு தசை நம்ம உடம்புல இயங்குது அப்படின்னா நம்ம என்னது? நம்மளோட nervous tissue தான். எத்தனை ஐஐடியிலேருந்து வரக்கூடிய இன்ஜினியர்ஸ் ஆகட்டும், யார் வேணால் எங்கேருந்து வேணால் வரட்டும், நேச்சர் ஆர் காட் இந்த மாதிரி ஒரு நர்வஸ் டிஷ்யூவை திரும்பி ஒருத்தங்க யோசித்து இப்படி பண்ண முடியுமா, இப்படி இயங்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு வியப்பை கொடுக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ தான் நம்ம நர்வஸ் டிஷ்யூ. இட் இஸ் ஃபேசினேட்டிங். நான் வந்து அடுத்த வரக்கூடிய எல்லா செஷன்லையும் உங்களுக்கு சொல்லக்கூடியது இதுதான். நம்மளோட பிரெயினோட ஒர்க் பண்ணுறத அப்படியே அமேசிங் அண்ட் ஃபேசினேட்டிங், இப்படியும் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து நர்வஸ் டிஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் 2 டைப் ஆஃப் செல். ஒன்று வந்து நியூரான் சொன்னேன், ஒன்று நியூரோக்ளியான்னு சொன்னேன். ஸோ வாட் ஆர் நியூரான்ஸ்? இதான் அந்த நியூரான்ஸ். தே ஆர் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம். ஸோ நியூரான்ஸ் ஆர் நர்வ் செல்ஸ் ஆர் த ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். பட் இதே இந்த நியூரோக்ளியான்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, தே ஆர் வெரி ஸ்மாலர் செல்ஸ். ஸோ நியூரானை கம்பேர் பண்ணும்போது கிளையல் செல்ஸ் வந்து ஸ்மாலாக இருக்கும். தட் சப்போர்ட்
nourish and protect the neurons and maintain the interstitial fluid that bathes them. ஸோ இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இதுதான் சப்போர்ட்டிங் செல்ஸ்ன்னு. ஸோ சப்போர்ட்டிங் செல்ஸ் என்ன பண்ண போகுது, தேவையான சத்து தரப்போகுது, ப்ரொடெக்ட் பண்ண போகுது. இட் இஸ் கோயிங் டு மெயின்டைன் த இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட், அந்த ஹோமியோஸ்டாட்டிக் அந்த என்வாயர்மெண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது கூட நம்மளோட நியூரோக்ளையல் செல்ஸ் தான். ஸோ நியூரான், நியூரோக்ளையா, ஸோ இதுதான் இந்த ரெண்டு செல்ஸ் நம்ம நர்வஸ் டிஷ்யூவில் இருக்குது. இப்போ வந்து இந்த நியூரானோட ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். இது வந்து ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர். ஓகே, இதில் மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்குது. ஸோ வாட் ஆர் த பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, we have the cell body. Cell body is also called soma. இன்னொரு பேர் பெரிக்ரையான். ஓகேங்க, இதுக்கு இன்னொரு பேர் வந்து பெரிக்ரையான், சோமா, என்ன வேணால் சொல்லலாம். இந்த செல் பாடியில் வந்து பார்த்திங்கன்னா இட் வில் ஹாவ் ஆல் ஆர்கனல்ஸ், மற்ற இடத்துல இருக்க எல்லா ஆர்கனல்ஸ் மாதிரி இங்கே எல்லாமே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டரிஸ்டிக் கிரானியூல்ஸ் பார்ப்பீங்க. இந்த கிரானியூல்ஸ்க்கு என்ன பேருனா நிசல் கிரானியூல்ஸ். இந்த கிரானியூல்ஸ்க்கு என்ன பேர், நிசல் கிரானியூல்ஸ். இந்த நிசல் கிரானியூல்ஸ் வந்து டென்ட்ரைட்ஸில் இருக்கும், செல் பாடியில் இருக்கும். பட் ஒரு பர்டிகுலர் போர்ஷனில் இந்த நிசல் கிரானியூல்ஸ் இருக்காது. வேர் நிசல் கிரானியூல்ஸ் ஆர் நாட் தேர், டிவாய்டுன்னு சொல்லலாம். டிவாய்ட் ஆஃப் நிசல் கிரானியூல்ஸ், அந்த இடத்துக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சான் ஹிலாக். ஸோ எங்கே நிசல் கிரானியூல்ஸ் இருக்காது, ஆக்சான் ஹிலாக். ஓகே, ஸோ உள்ள நியூக்ளியஸ் இருக்குது, நிசல் கிரானியூல்ஸ் இருக்குது. எங்கெல்லாம் இருக்குது, சைட்டோபிளாசம், ஸோ அங்கே எல்லாமே ஸ்கேட்டராக இருக்குது, டென்ட்ரைட்ஸில் இருக்குது. ஸோ டென்ட்ரைட்ஸ் வந்து இட் இஸ் அ ஷார்ட் ப்ராசஸ், ஆக்சான் வந்து இட் இஸ் அ லாங் ப்ராசஸ். ஓகே, ஸோ ஷார்ட் ஃபைபர்ஸ் நிறைய பிரான்ச்சிங். எந்த அளவுக்கு பிரான்ச்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோஸ்கோப்பிக்கில் பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கோன்னா, செடியோட மரக்கிளைகள் எப்படி ஆர்பரைசேஷன் இருக்கும் அந்த அளவுக்கு அப்படி ஒரு பிரான்ச்சிங் பேட்டர்ன், அவ்வளோ அளவுக்கு கிளைகள் மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தெரியும். நம்ம மைக்ரோஸ்கோப்பில் ஆக்சுவலி நான் பார்த்தது, உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்கும்னு. ஸோ அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த டென்ட்ரைட்டிக் பிரான்ச்சிங். ஓகே, ஸோ இதுதான். So the cell body contains cytoplasm, the typical cell organelles and certain granular bodies called Nisl granules. So the main point, இதில் வந்து ஆக்சான் ஹிலாக்ல உங்கள் நிசல் கிரானியூல்ஸ் இருக்காது. இது எக்ஸாமில் கேட்கக்கூடிய முக்கியமான கொஷின். எங்கெல்லாம் நிசல் கிரானியூல் இருக்குது, எங்கெல்லாம் இல்லை, இதை மாதிரி கொஷின் வரும். ஷார்ட் ஃபைபர்ஸ் which branch repeatedly and project out of the cell body also contain Nisl granules and are called dendrites. ஸோ இப்போ டென்ட்ரைட்ஸ் அப்படின்னும் போது நல்ல பிரான்ச்சிங்கோடு நம்ம பார்க்குறது அந்த ஷார்ட் பிரான்ச்சஸ்க்கு பேர் தான் டென்ட்ரைட்ஸ். ஓகேங்களா, இதுதான் அந்த டென்ட்ரைட்ஸ். இது வந்து தான் மரக்கிளைகள் மாதிரி இருக்க போது, இதுலேயும் நிசல் கிரானியூல்ஸ் இருக்கும். ரேச்சல் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, வாட் இஸ் தட் இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட் மேம்? இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட் அப்படின்னா என்னென்னா, ரீகால் பிளட்டுன்னு ஒரு செஷன் எடுத்தோம் இல்லையா, அதில் சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ பாருங்கள், இதான் செல்லு. செல்லுக்குள்ளே இருக்க ஃப்ளூவிடுக்கு பேர் இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூவிட். செல்லுக்கு வெளியே இருக்கிற ஃப்ளூவிடுக்கு பேர் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூவிட். 2 செல்லுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் தான் இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸ். அப்போ அங்கே இருக்கிற அந்த ஃப்ளூவிடுக்கு பேர் என்ன, இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூவிட். இது எந்த செல்லாவது இருக்கலாம், நியூரானாக இருக்கலாம், ஏன்னா அது எனி செல் ஆஃப் த பாடி. ஸோ இதுக்கு பேர் தான் இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூவிட். ஸோ எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூவிடோட ஒரு பார்ட்டு தான் இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூவிட். அதோட ஹோமியோஸ்டாட்டிக் என்வாயர்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுறது தான் நியூரோக்ளியாவோட வேலை. புரியுதா ரேச்சல்? எஸ், ஓகே, ஐம் பேக். ஸோ இதுதான் டென்ட்ரைட்ஸ். ஓகே, ஸோ இப்போ டென்ட்ரைட்ஸோட வேலை என்னென்னா, இட் வில் ஆல்வேஸ் டிரான்ஸ்மிட் த இம்பல்ஸ் டுவர்ட்ஸ் த செல் பாடி. ஸோ எங்கே இருக்கக்கூடிய அந்த வாட் யூ கால் அந்த இம்பல்ஸை எங்கேருந்து டுவர்ட்ஸ் த செல் பாடி கொண்டு வரது தான் டென்ட்ரைட்ஸோட வேலை. ஓகேங்களா, இதே இந்த ஆக்சான் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு லாங் ஃபைபர். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட்டர் கவரிங் ஒன்று இருக்கும். இந்த அவுட்டர் கவரிங்க்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவுட்டர் கவரிங்க்கு வந்து பேர் வந்து மைலின் ஷீத்துன்னு சொல்லுவோம். இந்த அவுட்டர் கவரிங்க்கு என்ன பேர், மைலின் ஷீத். இது வந்து ஒரு இன்சுலேஷன், தட் இஸ் இதில் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி போட்டு சுற்றி இருக்கும். இதோட மெயின் வேலை என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இதோட மெயின் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த கரண்ட்டை வந்து ஈஸியாக அந்த இதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ண வைக்காது. இன்சுலேஷன் அப்படின்னு சொல்லி இது வந்து இன்சுலேட் பண்ணிடும் ஃபுல்லாக.
இது வந்து எது ப்ரொடியூஸ் பண்ணுன்னா இந்த ஸ்குவான் செல் தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ மைலின் ஷீத் எங்கேருந்து வருது? ஸ்குவான் செல். ஓகேவா? இதான் அந்த லாங் ப்ராசஸ் ஆக்சான் கவர்ட் பை மைலின் ஷீத். மைலின் ஷீத் எது ப்ரொடியூஸ் பண்ணுது? ஸ்குவான் செல். ஸோ இன் பிட்வீன் இந்த மைலின் ஷீத் கவர் ஆகிருக்கிறதுல ஒரு கேப் இருக்குது, வேர் இட் இஸ் நாட் கவர்டு பை மைலின் ஷீத். அந்த கேப்புக்கு பேர் நோட் ஆஃப் ரான்வியார். எதுக்கு இந்த நோட் ஆஃப் ரான்வியார் இருக்குன்னா, ஸோ தட் இம்பல்ஸ் ஜென்ரேட் ஆகி வருது அப்படின்னும் போது இட் கேன் ஜம்ப் ஃப்ரம் one node of Ranvier to another node of Ranvier. Okay, it can jump from one node of Ranvier to another node of Ranvier. Okay, so அதுதான் இந்த node of Ranvier ஓட இம்பார்ட்டன்ஸ். ஓகே, இம்பல்ஸ்னா அந்த கரண்ட் மாதிரி உற்பத்தி ஆகுதுல்ல, அது அழகாக ஜம்ப் ஆகி வரலாம். ஓகேவா? ஸோ இந்த இந்த ஆக்சான்ஸ் வந்து முடியும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன நாப்ஸாக முடியும். இந்த நாப்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சான் டெர்மினல்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம டோர் நாப் மாதிரியே இருக்கும் பார்க்க, பட் இது வந்து ஒரு சினாப்டிக் நாப். சினாப்டிக் நாப்னா என்ன சொல்லி கொடுத்தேன்? சினாப்ஸ்னா ஜங்ஷன் பிட்வீன் டூ நியூரான்ஸ், நியூரான் மசில், நியூரான் கிளாண்ட், என்ன வேணால் இருக்கலாம். ஸோ சினாப்ஸ்னாலே ஜங்ஷன் அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த ஜங்ஷனுக்கு அந்த இடத்துல போய் முடியறது தான் இந்த நாப்ஸ். இதுக்கு பேர் சினாப்டிக் நாப்ஸ். புரியுதுங்களா? ஸோ தி ஆக்சான் இஸ் அ லாங் ஃபைபர், த டிஸ்டல் எண்ட் ஆஃப் விச் இஸ் பிரான்ச்ட். ஓகே, ஸோ இங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது, சிங்கிள் டிஸ்டல் எண்டு தான் பிரான்ச். தட் இஸ் இறுதியாக இருக்கக்கூடியது தான் பிரான்ச்ட். ஈச் பிரான்ச் டெர்மினேட்ஸ் ஆஸ் அ பல்ப் லைக் ஸ்ட்ரக்சர். ஈச் branch it is going to terminate as a bulb like structure called synaptic knob. இதுக்கு பேர் தான் the synaptic knob which possess the synaptic vesicle. So இந்த knob குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி enlarge பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த knob குள்ள we will have what is called the synaptic vesicle. இந்த மாதிரி so synaptic vesicles இருக்கும். அந்த synaptic vesicles குள்ள என்ன இருக்கும்னா neurotransmitters. See for example, உங்க கூட நான் இங்கிலீஷ்ல பேசலாம், ஹிந்தியில் பேசுவேன், ஃப்ரெஞ்ச் பேசுவேன், என்ன லாங்குவேஜ் சொல்கிறீங்களோ நான் உங்கள் கூட பேசுகிறேன். ஓகே, இப்போ உங்கள் கூட பேசுகிறதுக்கு நான் இந்த லாங்குவேஜ் எல்லாம் தெரியும். இப்போ சப்போஸ் இந்த நியூரான்ஸ் எப்படி பேசிக்க போகுது? இங்கேருந்து இங்கே கொண்டு போ, இங்கேருந்து இப்படி கொண்டு போகணும் போது அதுக்கு வேண்டிய ஒரு லாங்குவேஜ், அந்த கெமிக்கல் லாங்குவேஜ் தான் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஓகே, அந்த கெமிக்கல் லாங்குவேஜ் அது சொல்லும்பொழுது ஓகே இம்பல்ஸ் போகலாம், இந்த கெமிக்கல் வரும்போது இம்பல்ஸ் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த நியூரான்ஸ்குள்ள, அதுதான் அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஓகேவா? ஸோ விச் பொசஸ் த சினாப்டிக் வெசிக்கிள்ஸ் கண்டெய்னிங் த கெமிக்கல்ஸ் கால் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இந்த ஆக்சான்ஸ் இருக்கு பாருங்களா, தே ஆர் கோயிங் டு டிரான்ஸ்மிட் த இம்பல்ஸ் அவே ஃப்ரம் த செல் பாடி டு அ சினாப்ஸ். ஸோ இது வந்து இம்பல்ஸை தொலைவாக எடுத்து செல்லும், டென்ட்ரைட்ஸ் கொண்டு வரும். ஓகேவா? ஸோ தே கோயிங் டு கேரி த இம்பல்ஸ் அவே, இங்கே செல் பாடியிலேருந்து தள்ளி வேற இடத்துக்கு கொண்டு போகிறது. அவே வந்து ஆக்சான், ஏஏ ஞாபகம் வச்சுப்போம். ஓகே, அது ஈஸியான வே. ஆர் டு நியூரோமஸ்குலர் ஜங்ஷன். ஸோ ஏற்கனவே உங்களுக்கு நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே வந்து இந்த ஆக்சான் வந்து அந்த இம்பல்சஸை பாஸ் பண்ண போகுது. இதுதான் கான்செப்ட். ஸோ செல் பாடி, டென்ட்ரைட்ஸ், ஆக்சான், மைலின் ஷீத், ஸ்குவான் செல், node of Ranvier, Nissl granule, axon hillock, axon away, impulse away, dendrite towards cell body. இந்த ஜிஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்ம அழகாக எக்ஸாமில் இந்த பேசிக்லேருந்து என்ன கொஷின் கேட்டாலும் நம்ம எழுதிடலாம். ஓகேவா? கிளியர்? இப்போ there are two type of axon. ஓகே மேம், நீங்கள் சொன்னீங்க இந்த மைலின் ஷீத் இருக்குது, மைலின் ஷீத் இருந்தால் we call this as myelinated axon. அந்த மைலின் ஷீத் இல்லைன்னா என்ன சொல்லுவோம்? அன்மைலினேட்டட் ஆக்சான். அதுக்கு பேர் என்ன? அன்மைலினேட்டட் ஆக்சான். ஸோ மைலினேட்டட், அன்மைலினேட்டட். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இதான் அந்த வாட் யூ கால் இருக்குது அந்த நர்வ். ஓகே, வென் யூ டேக்கிங் அ கிராஸ் செக்ஷன், இதான் அந்த நோட் ஆஃப் ரான்வியார். ஸோ இங்கே தான் அந்த நியூரோலெமா அவுட்டர் கவரிங் வரும். இதான் அந்த மைலின் ஷீத். இந்த கான்சென்ட்ரிக் வெங்காயத்துக்குள்ளே பார்க்குற மாதிரி கான்சென்ட்ரிக் சர்க்கிள் இருக்குது பாருங்கோ, அதுதான் என்னது? அது இட் இஸ் நத்திங் பட் it is nothing but it is the what you call the one minute, it is nothing but it is called the myelinated nerve fiber. இப்போ சப்போஸ் இந்த மைலின் ஷீத் இல்லைன்னா இங்கே பாருங்களேன், வெறும் நியூக்ளியஸ் இருக்கு, சைட்டோபிளாசம் இருக்கு, unmyelinated. So they are not having the what you call the what is that called, the myelin sheath. So unmyelinated. Okay, yes. So you're all able to follow ma? Everybody? Yes, yes.
So myelinated nerve fiber are enveloped with squamous cell which form a myelin sheath, okay, around the axon. The gaps between the two adjacent myelin sheath are called nodes of Ranvier. So நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ஒரு மைலினேட்டட் நர்வ் ஃபைபர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது எது ஃபார்ம் பண்ணுதுன்னா இந்த ஸ்குவான் செல் தான் ஃபார்ம் பண்ணுது. ஓகே, அந்த இடைப்பட்ட வேலையில் நடுவில் அந்த கேப் பேர் தான் இந்த நோட் ஆஃப் ரான்வியார். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் இஸ் கிவன். Unmyelinated nerve fiber என்ன இருக்கும், is enclosed by squamous cell that does not form myelin sheath around the axon. ஸோ அதை சுற்றியும் ஒரு என்ன இருக்கும், ஸ்குவான் செல் இருக்குது, பட் அது வந்து என்ன பண்ணும், அது ஆக்ஸானை ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ myelinated nerve fibers எங்கே இருக்கும், ஸ்பைனல் அண்ட் cranial nerves. ஸோ myelinated nerve fibers are found in spinal and cranial nerves. சரி, நான் இந்த கான்செப்ட் கேட்குறேன், ஏன் நம்மளுக்கு மைலின் ஷீத் இருக்கணும், என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வெரி வெரி மச் ரெக்வயர்ட் ஃபார் ஃபாஸ்டர் கண்டக்ஷன். பயங்கர ஃபாஸ்ட்டு. இப்போ ஒரு இதை எடுத்துகிட்டு வந்து இப்படி ப்ரிக் பண்ணுறதுக்கு வர்றதுக்குள்ளே பா சமவெளி இம்மீடியட்டாக நீ கையை எடுத்துடுற. ஸோ இந்த அளவுக்கு ஃபாஸ்ட் இம்பல்ஸ் எங்கே நடக்கும், இதுக்கு வந்து பிகாஸ் ஆஃப் மைலினேஷன். இதே அன்மைலினேட்டட் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் பி ப்ரெசன்ட் இன் த அட்டானமஸ் சொமேட்டிக் நியூரல் சிஸ்டம். ஸோ அட்டானாமிக் சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்தட்டிக் அந்த குள்ளே இருக்கக்கூடிய அந்த கேங்லியான்குள்ளே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய செல்ஸில் இருக்கலாம். Or it can also be present, or it is also present எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it will be present in what is called somatic neural system. ஸோ அந்த சொமேட்டிக்னா என்ன அர்த்தம், நம்ம பாடி மசில்ஸ் அங்கெல்லாம் சப்ளை பண்ணுற. ஸோ இந்த மாதிரி இடத்துங்களில் இருக்கிறது வந்து we find unmyelinated nerve fibers. ஓகேவா, மைலினேட்டட் மைலின் ஷீத் இருக்கும், ஃபாஸ்டர் கண்டக்ஷன், அதை ஃபார்ம் பண்ண போகிறது ஸ்குவான் செல். அன்மைலினேட்டட்னா இருக்காது, இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். ஓகே, ஸோ நியூரான்ஸே இப்போ நிறைய கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ வாட் ஆர் த நியூரான்ஸ்? த நியூரான்ஸ் கேன் பி கிளாசிஃபைடு ஆன் த பேசிஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல், ஃபங்க்ஷனல், ஷேப் ஆர் அப்பியரன்ஸ். ஸோ எப்படி நியூரான்ஸ் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we can classify தோற்ற வடிவில், இல்லை அது செயல்படுற வடிவில், இல்லைனா அதை பார்க்குற அந்த ஷேப், அது அப்பியரன்ஸ், அது மாதிரியும் நம்ம பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சரல் கிளாஸிஃபிகேஷன். ஸ்ட்ரக்சரை பார்த்தே சொல்லலாம். இங்கே பாருங்கள், இதில் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு இந்த சைடில் இருக்கிறது எதுவுமே பார்க்காதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஒரே ஒரு செல் பாடி, ஒரே ஒரு ஆக்சான். இங்கே வந்து ஒரு செல் பாடி, 2 ப்ராசஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் பாடி, நிறைய ப்ராசஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ செல் பாடி, பட் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக அலோகேட் ஆகிருக்கு. ஸோ இது என்னன்றது ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த நம்பர் 1 இஸ் யூனிபோலார். யூனிபோலார் அப்படின்னா நம்மளோட நியூரான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு போல் 2 போல்னு இருக்கு வச்சுக்கோங்க, ஒரு போல்லேருந்து ஒன்று ப்ரொஜெக்ட் ஆகும் பொழுது வி கால் தட் ஆஸ் யூனிபோலார். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு செல் பாடி இருக்குது. ஓகே, வி ஹாவ் அ செல் பாடி. ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த செல் பாடி இருக்குது. ஸோ அந்த செல் பாடியிலேருந்து நம்மளுக்கு வந்து வி ஆர் ஹேவிங் ஒன்லி 1 ப்ராசஸ். ஓகே, ஒரே ஒரு ஆக்சான் மாத்திரம் இருக்குது. இதை வந்து நம்ம யூனிபோலார்னு சொல்லுவோம். இது வந்து எப்போ இருக்கும்னா, நம்ம வந்து எம்ப்ரியோஜெனிசிஸ் ஸ்டேஜ் இருக்குது பாருங்கள், அந்த டைமில் தான் நம்மளுக்கு யூனிபோலாரில் நியூரான்ஸ் இருக்கும். ஓகேவா, அடுத்து வந்து பைபோலார். பைபோலார்னா என்ன அர்த்தம், 2 இருக்கும். தட் இஸ் ஒரு டென்ட்ரைட் ஒன்று இருக்கும், ஒரு ஆக்சான் ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து பைபோலார்னு சொல்லுவோம். இதுக்கு என்னன்னு சொல்லுவோம், பைபோலார். இந்த பைபோலார் வந்து எங்கே இருக்கும்னா, நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய ரெட்டினாவில் இருக்கக்கூடிய அந்த நியூரான்ஸ் வந்து நல்ல எக்ஸாம்பிள். ஸோ பைபோலார்னா என்ன அர்த்தம், ஒரு செல் பாடி, இந்த பக்கம் ஆக்சான், ஒரு பக்கம் டென்ட்ரைட். ஓகேவா, இதுக்கு பேர் பைபோலார் நியூரான்ஸ் நம்ம ரெட்டினாவில் இருக்குது. மல்டிபோலார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம யூஸ்வலாக இப்போ ஸ்ட்ரக்சர் பார்த்தோமே, தட் இஸ் ஒரு லாங் ப்ராசஸ், மல்டிபிளாக இருக்கக்கூடிய 1 or 2 டென்ட்ரைட்ஸ். இதுக்கு என்ன பேர், இதுதான் வந்து மல்டிபோலார் அப்படின்னு சொல்லுவோம். மல்டிபோலார்னு என்ன அர்த்தம், இங்கே பாருங்கள், இங்கே ஒரு போல்லேருந்து ஆக்சான் வருது, நிறைய போல்ஸ்லேருந்து டென்ட்ரைட்ஸ் வருது. ஸோ இதுக்கு பேர் மல்டிபோலார். இது எங்கே இருக்கும்னா நம்ம கபாலத்தில், செரிப்ரல் கார்டெக்ஸ், நம்ம கார்டெக்ஸில் ஃபுல்லாக மல்டிபோலார் நியூரான்ஸ் தான் இருக்கும். சூடோ யூனிபோலார். சூடோ அப்படின்னாலே என்ன அர்த்தம், நான் என்றைக்குமே சொல்லி கொடுத்துருக்கேன், ஃபால்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ தே ஹாவ் சிங்கிள் ப்ராசஸ், ஓகே, விச் அரைஸ் ஃப்ரம் சைட்டான், தட் இஸ் செல் பாடியிலேருந்து அரைஸ் ஆக போகுது, அண்ட் டிவைட்ஸ் இன்டு டென்ட்ரைட் அண்ட் ஆக்சான். ஓகே, ஸோ இதுக்கு வந்து என்னென்னா, தே அக்கர் இன் நம்ம டார்சல் nerve root ganglia of the spinal cord. So spinal cord cross section எடுக்கும்போது இது இன்னும் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். So this is the structure of the spinal cord cross section. Okay, so you're taking this, இதுக்கு பேர் தான் அந்த dorsal nerve root ganglion. Okay,
ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் வந்து சூடோ யூனிபோலார். தட் இஸ் தே ஹாவ் ஒன்லி சிங்கிள் ப்ராசஸ். அந்த ஒரே ஒரு ப்ராசஸாக தான் வெளியே வரும். பட் அது ரெண்டாக ஃபால்ஸாக டிவைட் ஆகுது. ஒன்று வந்து ஆக்சான் ஆகும், ஒன்று டென்ட்ரைட் ஆகும். ஸோ இது வந்து ட்ரூ கிடையாது. இட்ஸ் நாட் லைக் திஸ் ட்ரூ. ஸோ இது சூடோ யூனிபோலார்னு சொல்லுவோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் டார்சல் நர்வ் ரூட். திஸ் இஸ் கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஸ்பைனல் கார்ட். இதில் இங்கே தான் இருக்கும். அந்த நர்வ் உள்ளே வரும்போது இங்கே இருக்கிறது தான் அந்த டார்சல் நர்வ் ரூட் கேங்லியா. ஸ்பைனல் நர்வ்ஸில் பார்ப்போம். இது வரைக்கும் கிளியரா சில்ட்ரன்? இது எல்லாமே ஸ்ட்ரக்சரை வச்சு யூனிபோலார், பைபோலார், மல்டிபோலார், சூடோ யூனிபோலார். புரியுதுங்களா? எஸ். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனல். தட் இஸ் அதோட வாட் யூ கால் அதோட செயலுக்கு ஏற்று நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம். சென்சரி ஆர் அஃபரண்ட் நியூரான்ஸ். சென்சரி ஆர் அஃபரண்ட்னா நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பிரெயினோட ஓகே வி ஆர் ஹேவிங் நம்மளோட பிரெயின். ஸோ இங்கே வந்து எனி இன்ஃபர்மேஷன் கொண்டு வரப்படுகிறது. அதை எல்லாத்தையுமே அஃபரண்ட்டுன்னு சொல்லுவோம். எனி இன்ஃபர்மேஷன் கொண்டு வருது. எங்கேருந்து கொண்டு வருது? ரிசப்டாரில் இருந்து. ஸோ ரிசப்டார்னால் என்ன அர்த்தம்? டச் இருக்கலாம், பெயின் இருக்கலாம், எனி கோல்டு, வார்ம்த், எனிதிங், எந்த ஒரு சென்சேஷனும் கொண்டு வந்து தரப்போகிறது நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அது எல்லாமே அஃபரண்ட் சென்சரி. இது டென்ட்ரைட்ஸ் அது கொண்டு வரும். மோட்டார் ரெஃபரண்ட்னா நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்லேருந்து இம்பல்ஸை எடுத்துகிட்டு போகிறது. அதுக்கு பேர் எஃபரண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அஃபரண்ட்டாக என்ன பண்ணுவோம்? இம்பல்ஸாக கொண்டு வரும். எதை கொண்டு வரும்? சென்சேஷனை கொண்டு வரும். ஓகேவா? நம்ம உணர்வுகளை கொண்டு வரப்போகுது. உணர்வுன்னும் போது என்ன உணர்வு? வெப்பம், இல்லைனா வந்து வார்ம்த்து, கோல்டு, பெயின், எனிதிங். ஓகே. எஃபரண்ட் அப்படின்னும் போது அந்த அந்த வரக்கூடிய அந்த வாட் யூ கால் அந்த சென்சேஷன், அந்த உணர்வுகளோட வெளி தாக்கத்தை வெளி கொண்டு வரப்போகுது. ஸோ அது வந்து என்ன இருக்கும்? கையை எடுக்கிறதா இருக்கலாம், நீங்கள் எதாவது விழுறதுக்கு நகர்றதா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே மோட்டார் எஃபரண்ட், மோட்டார் ஆர் எஃபரண்ட் நியூரான்ஸ். ஸோ இந்த மோட்டார் ஆர் எஃபரண்ட் வந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியலாக அவே ஃப்ரம் சிஎன்எஸ்ஸை கேரி பண்ண போகுது. எங்கே கேரி பண்ண போகுது? இட் கேன் கேரி டு த muscle, okay, or it can carry to a gland. ஸோ எங்கே கேரி பண்ண போகுது? ஒன்று மசில் கொண்டு வரும், இல்லைனா கிளாண்டு கொண்டு போகும். இதுதான் இதோட வேலை. த்ரூ எது மூலமாக? த்ரூ cranial nerves, spinal nerves. இந்த கான்செப்டை புரியணும். ஸோ இட் கன்வே த ஆக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் அவே ஃப்ரம் சிஎன்எஸ், அவே ஃப்ரம் சிஎன்எஸ் டு த எஃபெக்டார். யார் அது? மசில், கிளாண்டு. எங்கே கொண்டு போகுது? த்ரூ ஸ்பைனல் அண்ட் cranial nerves. Next we have what is called interneurons or association neurons. Yes, welcome Divya. So what are interneurons or association neurons அப்படினு பார்த்தீங்கன்னா, they are mainly located within the CNS between sensory and motor neurons. இதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிளுக்கு நான் அப்படி உங்களுக்கு பின்னாடி போய் காமிச்சிட்டு வரேன். இப்போ இதான் சென்சரி நியூரான் உள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி வருது. ஸோ இந்த போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சென்சரியும் இந்த மோட்டாரையும் லிங்க் பண்ணுது பாருங்கள். இந்த போர்ஷன், இதுக்கு பேர் தான் இன்டர் நியூரான்னு சொல்லுவோம். இரண்டதையும் இணைக்கிறது தான் அந்த இன்டர் நியூரான். ஓகேவா? ஸோ தே ஆர் மெயின்லி லொக்கேட்டட் வித்தின் சிஎன்எஸ் பிட்வீன் சென்சரி அண்ட் மோட்டார் நியூரான். Interneurons integrate incoming sensory information from sensory neuron and then elicit a motor response by activating the appropriate motor neurons. ஸோ உங்ககிட்ட இதை காமிச்சேன் இல்லையா? ஸோ ஒரு சென்சரி இன்ஃபர்மேஷன் உள்ளே வருது, அதை இன்டர்நியூரான் வந்து என்ன பண்ணுது? இங்கேருந்து அதை எடுத்து, லைக் நம்ம ரிலே ரேஸ் விளையாடுவோம்ல, இன்னொருத்தர் வந்து இங்கே கொடுத்துட்டு அவங்க எடுத்துகிட்டு ஓடுற மாதிரி சென்சரி இன்ஃபர்மேஷன் அங்கே வந்து ரிலே ரேஸில் கொடுக்குற மாதிரி கொடுக்க போது, அதை மோட்டார் வந்து இம்பல்ஸ் எடுத்து அது பாஸ் ஆன் பண்ண போகுது. ஸோ இதுதான் இன்டர்நியூரானோட வேலை. ஓகே, ஸோ சென்சரி ஆர் அஃபரண்ட் டுவர்ட்ஸ் த பிரெயின், எஃபரண்ட் ஆர் மோட்டார் அவே ஃப்ரம் பிரெயின் டு மசில் கிளாண்ட். அடுத்து வந்து இன்டர்நியூரான்ஸ் ரெண்டுத்தையும் இன்டகிரேட் பண்ணுறது தான் அதோட வேலை. எஸ் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஷேப் ஆர் அப்பியரன்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் மரக்கிளை மாதிரி இருக்கும் டென்ட்ரைட்ஸோடது. இதான் புர்கஞ்சி செல்ஸ்ன்னு சொல்லுவோம், இது பிரமிடல் செல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஏன் இந்த பேர் வருதுன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா புர்கஞ்சி செல்ஸ் வந்து நம்ம செரிபலமில் பார்ப்போம். இந்த மரையோட கிளைகள் மெயினாக வந்து இது செரிபலமில் வந்து இந்த ஷேப்பில் வந்து நம்ம நிறைய செல்ஸ் பார்ப்போம். புர்கஞ்சி லேயர் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். பிரமிட் ஷேப்பில் செல்ஸ் இருக்கிறதுனால இது வந்து செரிப்ரல் கார்டெக்ஸில் இருக்கும். இது வந்து செரிப்ரல் கார்டெக்ஸில் இருக்குமா நிறைய, அதுக்கு பேர் பிரமிடல் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். புர்கஞ்சி செல்ஸ் வந்து செரிபெல்லம் அந்த லேயரில், தட் இஸ் செரிபெல்லம்னா சிறுமூளைன்னு சொல்கிறோம்ல, அங்கே பார்ப்போம்.
pyramidal cells வந்து நம்ம cerebral cortexல பார்ப்போம். ஸோ ஷேப் அப்பியரன்ஸ் வச்சும் இந்த மாதிரி பேர் இருக்கு பாருங்க. இந்த புர்கெஞ்சி செல் ஒரு டிஃப்ரெண்ட்டான இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் இருக்காதால் அதுக்கு பேர் புர்கெஞ்சி செல்ஸ். இது வந்து பிரமிட் ஷேப்பில் இருக்கும் இது, அதனால் இதுக்கு பேர் பிரமிடல் செல்ஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, நம்ம ஆரம்பித்தது நியூரான், அதோட ஸ்ட்ரக்சர் சொல்லி கொடுத்தேன். அடுத்து நியூரோக்ளியா இனிமேல் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் நியூரான்ஸில் அதோட ஷேப்பு, that is classification of neuron, இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். depending on what all, depending on the shape, depending on the function, structure, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ questions போலாம். Cytoplasm with typical cell organelles and Nissl granule is present in axon hillock, cell body, axon, synaptic vesicle. Yes. இது கரெக்டான ஆன்சர். Yes. Yes students. So cytoplasm with a typical cell organelle and Nissl granule எங்கெல்லாம் இருக்கலாம்? Axon hillock, cell body, axon, synaptic vesicles. Yes, very good Janani, very good. Yes, very good Rachel. Others, Vishwapriya, Aditi, Sanju. Yes, very good children. Yes, Aditi, Sanju, please. Yes, the answer is cell body. Okay, the answer was yes, Rohita, very good. The answer is cell body, very good. Okay, the Nissl granules are present in cell body, axon, dendrites, glial cell. So, engala irukkalam Nissl granules? A only, A, B, C, A and C, A, B, C and D. So, Nissl granules enga irukum? Yes, children. Yes, very good Divya. இப்போ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க ப்ளீஸ் children, start answering. Where are the Nissl granules present? ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கேன். Nissl granules எங்க உண்டி தான் இருக்கும் அப்படிங்கறது சொல்லி கொடுத்திருக்கேன். So they are present where? Yes, very good Rachel, excellent. So the answer is A and C. A and C na cell body la irukum, dendrites la irukum. Axon hillock axon la irukadu, na adha axon hillock sonna. So sutti cell body la irukum, dendrites la irukum, axon hillock la irukadu, axon liyu irukadu, glial cell liyu irukadu. Okay, so the correct answer is what? It is cell body and dendrites. Yes, Janani, puridama? Others, purida? Yes, very good. Multipolar neurons are found in retina of eye, embryonic stage, both 1 and 2, cerebral cortex. Yes, very good Sanju. Good Vishwapriya. Multipolar neurons enga paapom? Yes, multipolar அப்படினா எது ஞாபகம் வரணும்? இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். Very direct, easy question. Yes children. Yes, excellent Janani, very good. The answer is cerebral cortex. Yes, everybody are answering, very good Rachel. So என்னது multipolar na? That is ஒரு pole, அதே மாதிரி multiple poles. Okay, so ஒரு axon, 2 or more dendrites. Yes, very good Divya, Rohita, Sanju, Aditi. இப்போ neuroglia போலாம். Neuroglia are smaller cells and support, nourish and protect neurons and maintain the interstitial fluid that bathes them. So நம்ம ஏற்கனவே முதல் ஸ்லைட்லயே பார்த்துட்டோம். So neuroglia of cells வந்து எப்படின்னா ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்று வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் இருக்கக்கூடிய நியூரோக்ளியா, இன்னொன்று வந்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டமில் இருக்கக்கூடிய நியூரோக்ளியா. ஸோ நியூரோக்ளியா ஆஃப் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்னென்ன இருக்குன்னா ஆஸ்ட்ரோசைட். ஆஸ்ட்ரோ அப்படின்னா இது வந்து ஸ்டார் ஷேப்பில் இருக்கும் இந்த செல்ஸ். ஓகே, ஆஸ்ட்ரோசைட்ஸ், ஆலிகோடென்ட்ரோசைட்ஸ், மைக்ரோக்ளியா, எபெண்டைமல் செல்ஸ் அண்ட் நியூரோசெக்ரேட்டரி செல்ஸ். ஸோ நம்மளோட சிஎன்எஸ்ல நியூரான்ஸுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து ஆஸ்ட்ரோசைட்ஸ், ஆலிகோடென்ட்ரோசைட்ஸ், மைக்ரோக்ளியா, எபெண்டைமல் செல்ஸ், நியூரோசெக்ரேட்டரி செல்ஸ். ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆலிகோடென்ட்ரோசைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சிஎன்எஸ்ல இருக்கக்கூடிய அந்த நியூரான்ஸ்க்கு மைலின் ஷீத்தை ஃபார்ம் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? இதே வந்து
Neuroglia of the peripheral nervous system that completely surround axons and cell body ரெண்டு தான். So those glial cells in PNS are squam cells, satellite cells. Squam cells வந்து என்ன பண்ணும், அதுதான் myelin sheath ப்ரொடியூஸ் பண்ண போகுது எந்த நர்வ்ஸ்க்கு, பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டமில் இருக்கக்கூடிய நர்வ்ஸ்க்கு. ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் இருக்கக்கூடிய நர்வ்ஸ்க்கு மைலின் ஷீத் ஃபார்ம் பண்ணுறது ஆலிகோடென்ட்ரோசைட்ஸ். இதே பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்க்கு ஃபார்ம் பண்ணுறது ஸ்குவான் செல்ஸ். ஸோ வாட் ஆர் த நியூரோக்ளியா? ஆஸ்ட்ரோசைட்ஸ், ஆலிகோடென்ட்ரோசைட்ஸ், மைக்ரோக்ளியா, எபெண்டைமல் செல்ஸ், நியூரோசெக்ரேட்டரி செல்ஸ். இதே நியூரோக்ளியா வந்து இங்கே என்ன பண்ணும், ஸ்குவான் செல், சேட்டிலைட் செல். இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஓகே, ஸோ இங்கே நியூரோக்ளியா வந்து பாருங்கள் ஆஃப் த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், இதுதான் அந்த மைலினேட் பண்ண போகுது. ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து 5th month ஆஃப் இன்ட்ரா யூட்ரைன் லைஃப், தட் இஸ் நம்ம அம்மா வயிற்றில் இருக்கும்போது, ஓகே, அப்பத்தில் தான் இந்த மைலோஜெனிசிஸ் ஸ்டார்ட் ஆகும். மைலினோஜெனிசிஸ். ஸோ மைலின் ஷீத் ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகும், இந்த ஸ்குவான் செல் இங்கே பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இந்த ஸ்குவான் செல் இருக்குது. ஓகே, இதான் அந்த ஆக்சான், இது அந்த மைலின் ஷீட் சுற்றி இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இது அன்மைலினேட்டட். இங்கே வந்து அந்த ஸ்குவான் செல் வந்து இருக்கும், பட் மைலினேட் பண்ணாது. ஸோ இது வந்து அந்த சேட்டிலைட் செல்ஸ். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்போர்ட்டிங் செல்ஸ் தான் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ மைலின் ஷீத் ஃபார்மேஷன் வந்து ஸ்குவான் செல்ஸ் தான் இன் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். ஓகேவா? இப்போ வாட் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் நர்வஸ் டிஷ்யூ? இப்போ வந்து நீங்கள் ஒரு நர்வாக பார்க்குறீங்க இல்லையா? இப்போ த காம்பனன்ட்ஸ் ஆஃப் நர்வஸ் டிஷ்யூ ஆர் குரூப் டுகெதர் இன் வெரைட்டி ஆஃப் வேஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரே ஒரு நியூரானை வச்சு உங்களுக்கு காமிச்சு கதை சொல்லி கொடுத்தேன். பட் இதில் நிறைய வேர்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். இனிமேல்ந்து போகிற கிளாஸில் கேங்லியான்னு சொல்லுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? cluster of neuronal cell bodies are called ganglia. ஸோ இந்த மாதிரி நான் இந்த மாதிரி cluster of cell bodies நான் பார்க்கும்போது இதுக்கு என்ன பேர் சொல்வேன்? கேங்லியான்னு சொல்வேன். இப்போ வந்து bundle of axons, நிறைய இந்த மாதிரி bundle of axons இந்த மாதிரி பார்த்தேன்னா bundle of axons, இது யூஸ்வலாக வந்து ட்ராக்ஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, ஆக்சான்ஸுக்கு நான் என்ன பேர் சொல்லுவேன்? பண்டில் சொல்லுவேன். இன்னொரு பேர் வந்து ட்ராக்ஸ்ன்னு கூட நான் சொல்லுவேன். அடுத்து கிரே மேட்டர், ஒயிட் மேட்டர், இந்த மாதிரி பேர்கள்லாம் நம்ம ரொம்ப யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கிளஸ்டர்ஸ் ஆஃப் neuronal cell body. So ganglion na plural, அது okay. So cluster of neuronal cell bodies located in the peripheral nervous system. So they are associated with cranial and spinal nerves. So in the neuronal cell body நம்மோது எல்லா செல் பாடியும் ஒரு கிளஸ்டரா இருந்ததுன்னா அதுக்கு பேர் cluster of cell body. அதுதான் வந்து ganglion சொல்லுவோம். So ganglion நான் வார்த்தை யூஸ் பண்ணா உடனே ஞாபகம் வரும். எல்லா செல் பாடியும் கிளஸ்டரா இருக்கு. அது ரொம்ப அதிகமா எங்க பாப்போம்? நம்மளோட நரம்பு மண்டலத்துல PNS and CNS ல பாப்போம். Bundle of axons வந்து a nerve is a bundle of axon. So நான் ஒரு nerveன்னு சொல்றேன்னா அதுல என்ன இருக்கும்? ஒரு bundle of axon இருக்கும். அது வந்து it is located in the PNS. So cranial nervesல இருந்து வர்றது வந்து அந்த brainல இருந்து வரும். Peripheryல இருந்து வர, so cranial nerves connect brain to periphery, whereas spinal nerves connect spinal cord to periphery. So concept வந்து புரியணும். So நம்ம brainல இருந்து வெளியே வரக்கூடிய அந்த nerves தான் cranial nerves. அது brainயும் நம்ம peripheryயும் connect பண்ண போகுது. இதே நம்ம spinal nerves என்ன பண்ண போகுது? நம்ம spinal cordயும் peripheryயும் connect பண்ண போகுது. அப்ப tractனா என்ன அர்த்தம்? Bundle of axon. Bundle of axon in central nervous system க்கு பேரு tract. So tractsல தான் நிறைய interconnect neurons in the spinal cord and brain. See, ஒரே ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க இருந்து நம்ம கால் பாதத்துக்கு வரைக்கும் ஒரே நர்வ் அப்படி இருக்காது. ஸோ நிறைய நர்வ்ஸ் இருக்கும், அதுக்கு நடுவில் நிறைய இன்டர்நியூரான்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே அப்படியே ஜாயின் ஆகி தான் நம்மளுக்கு அது ஒரு பெரிய ட்ராக்ட் மாதிரி வரும். ஓகேவா? ஸோ ட்ராக்ட்னா பண்டில் ஆஃப் ஆக்சான் இருக்கும். அது நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் இருக்கும். அது இன்ஃபர்மேஷனை வந்து பிரெயின்லேருந்து பெரிஃபெரிக்கு தரப்போகுது. ஓகேவா? ஸோ இதில் வந்து இன்டர்கனெக்ட் நியூரான்ஸ் நிறைய இருக்கும். அதுதான் நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண போகுது. ஸோ கிளஸ்டர் ஆஃப் நியூரான் கேங்லியா, பண்டில் ஆஃப் ஆக்சான் ட்ராக்ட். ஓகேவா? அடுத்து கிரே அண்ட் ஒயிட் மேட்டர். இது வந்து நம்ம ஸ்கூல்லேயே காலேஜில் திட்டுவோம்ல, கிரே மேட்டரே இல்லையா உனக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் கிரே மேட்டர், வாட் இஸ் ஒயிட் மேட்டர்? So white matter is composed primarily of myelinated axon. The whitish color of myelin gives the white matter its name. Okay, so ஏன் வந்து இந்த இடம் கிரே கலராகவும் இந்த இடம் ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மைலின் ஷீத் வந்து நல்ல ஷைனி மேடப் ஆஃப் லிப்பிட்ஸ் ஆக்சுவலாக. அதனால தான் அந்த ஒயிட்டிஷ் ஷைனி கலராக இருக்கும் அது. ஓகேவா? ஸோ அதனால தான் இது ஒயிட் மேட்டர், ஒயிட் கலர், நிறைய மைலினேட்டட் ஃபைபர்ஸ் இருக்குது. இதே கிரே மேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செல் பாடிஸ் இருக்கும், நியூரோனல் செல் பாடிஸ். அதனால தான் அந்த கலர் அதுக்கு தருது. ஸோ யூ கேன் see the grey matter of the neural system that contains the neuronal cell bodies, dendrites, unmyelinated axon, axon terminal, neuroglia. So
அந்த ஆக்சான் பகுதி ஒண்டி ஒயிட் மேட்டர், மீதி இருக்கக்கூடிய செல் பாடி ஓகே டென்ட்ரைட்டு, அன்மைலினேட்டட் ஆக்சான், நாபு, நியூரோக்ளியா எல்லாமே தான் இந்த கிரே மேட்டர். ஸோ கிரே மேட்டர், ஒயிட் மேட்டர். இதில் ஒரு விஷயம் டிஃப்ரென்சியேஷன் இருக்குது, யூஸ்வலாக ஞாபகம் வச்சுக்க சொல்லுவோம். பிரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பிரெயினில் நம்மளுக்கு வந்து யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா கிரே மேட்டர் வந்து அவுட் சைட், ஒயிட் மேட்டர் இன்சைட். இதே ஸ்பைனல் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா கிரே மேட்டர் இன்சைட் ஓகே ஒயிட் மேட்டர் அவுட் சைட். ஸோ இது வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்து செஷன்ஸில் போகும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, இப்போ கொஷின் செஷன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ நியூரோக்ளியா? ஸ்குவான் செல், சாட்டிலைட் செல், ஆலிகோடென்ட்ரோசைட்ஸ், ஆல் ஆஃப் தெம். எதுமா இதில் எல்லாம் நியூரோக்ளியா? விச் இஸ் அ நியூரோக்ளியா? சப்போர்ட்டிங் செல். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ நியூரோக்ளியா? எஸ் சஞ்சு, அதித்தி, திவ்யா. வாட்ஸ் ஆன்சர்? ஸோ ரெண்டு டைப்பாக பிரித்தோம். ஒன்று சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் இருக்குது, இன்னொன்று வந்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் இருக்கக்கூடிய பேர் கொடுத்தேன் and I gave answers for this one. Yes, exactly. Very good, Rachel. Yes, very good. Divya. Yes, all of you right. Very good. So the answer is all of them. So squam cell, satellite cell வந்து பார்த்தீங்கன்னா பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டமில் இருக்கும். ஆலிகோடென்ட்ரோசைட்ஸ் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் இருக்கும். Yes, very good. Vishwapriya, Aditi, Janani, Vishwapriya and all good. Which of them is not a part of grey matter? Neuronal cell bodies, dendrites, myelinated axons, neuroglia. Which of them is not a part of grey matter? இது எது வந்து grey matter ஓட பகுதி இல்லை? Yes. Yes, students. Which of them is not a part of grey matter? Neuronal cell bodies, dendrites, myelinated axons, neuroglia. Yes, exactly. Very good, children. The answer is myelinated axon. So the grey matter of the neural system will have all except the myelinated axon. Neuronal cell body, dendrites, unmyelinated axon, axon terminal and neuroglia. Yes, very good. Everybody, superb. We are going for now the interesting segment. Generation and conduction of nerve impulse. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் சேட்டில் போடுறீங்க, நான் சேட்டை பார்த்துட்டு வாவ் ரோஹிதா, அதித்தி, சஞ்சு அப்படின்லாம் சொல்லி கை தட்டுறேன். ஹவு இஸ் ஆல் டன்? எஸ். அண்டு சில பேர் ஃபாஸ்ட்டு, அவங்க உங்கள் மொபைலே பாருங்கள் ஒரு ஃபாஸ்டஸ்ட் தான். சில பேர் ஃபஸ்ட்டு டக்குன்னு வருது அந்த நெட் கனெக்ட். அதே மாதிரி தான் இந்த ஜென்ரேஷன் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், வில் see that. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த தியரியை வந்து ப்ரப்போஸ் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாட்ச்கின் அண்ட் அக்ஸ்லே. ஸோ தி அயானிக் தியரி ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் வாஸ் ப்ரப்போஸ் பை ஹாட்ச்கின் அண்ட் அக்ஸ்லே இன் 1930. ஓகே, ஃபஸ்ட்டு இதுதான் வந்து நம்மளோட நியூரான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் அந்த ஆக்சான், இதுதான் மைலின் ஷீத், திஸ் இஸ் த நோட் ஆஃப் ரான்வியார். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சானில் நம்மளுக்கு நிறைய இந்த மாதிரி அயான் சேனல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம மெம்ப்ரெயின் ஃபுல்லாக இட் இஸ் மேடப் ஆஃப் வாட்? இந்த மாதிரி ஒரு அயான் சேனல்ஸ். ஸோ இது வந்து ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் செலக்டிவ் பெர்மியபிள். நம்மளுக்கு யூஸ்வலாக நம்ம செல் மெம்ப்ரெயின் வந்து ஒரு லிப்பிட் பைலேயர், எனி மெம்ப்ரெயின் வச்சுக்கோ, நியூரோனா எதா, இட் இஸ் அ லிப்பிட் பைலேயர். ஸோ லிப்பிட் சாலபிள் சப்ஸ்டன்ஸ் ஈஸியாக பாஸ் பண்ணும். பட் இதே வந்து இந்த சொல்யூட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, லைக் சோடியம், பொட்டாசியம், அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாது. ஸோ தே ரெக்வயர் சேனல்ஸ் ஸோ தட் உள்ளே போகலாம் வெளியே வர்றதுக்கு. ஸோ அந்த சேனல்ஸ் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஓகே, பிகாஸ் வை தேர் ஆர் சேனல்ஸ்? செலக்டிவ் பெர்மியபிளாக இருக்கிறதால தான். எது செலக்டிவ் பெர்மியபிளாக இருக்குது? மெம்ப்ரெயின் இருக்கிறதால. எந்த மெம்ப்ரெயின்? நியூரானல் மெம்ப்ரெயின். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அயான் சேனல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ஆன் த நியூரோனல் மெம்ப்ரெயின். எஸ், இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் பார்க்கலாம். தீஸ் அயன் சேனல்ஸ் ஆர் செலக்டிவ்லி பெர்மியபிள் டு டிஃப்ரெண்ட் அயான்ஸ். ஸோ இப்போ ஒன்று வந்து பர்டிகுலராக சோடியம் கொண்டி இருக்கும், ஒன்று ஒண்டி குளோரைடு இருக்கும், ஒன்று ஒண்டி பொட்டாசியம் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து வாட் வி கால் தீஸ் ஆஸ் த அயான் சேனல்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கிறது எதையுமே படிக்காதீங்க. இதோட பேசிக் கான்செப்டை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஏன்னா இது வந்து எல்லாருமே இதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து இது புரிஞ்சிக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் நான் சொல்லி கொடுத்துட்றேன். இதை வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி நாங்கள் வச்சு சொல்லி கொடுப்பேன். இப்போ நார்மலாக இது ஒரு செக்மெண்ட் ஆஃப் நியூரான் எடுத்துக்கோங்க. இப்போ எந்த இம்பல்ஸ் எதுவுமே பாஸ் ஆகலை, ஓகேவா? ஸோ இந்த ஆக்சானோட மெம்ப்ரெயின் வந்து நார்மலாக
பொட்டாசியத்துக்கு ரொம்ப பெர்மியபிளாக இருக்கும் than சோடியம். இது எதுக்கு பெர்மியபிளாக இருக்கும்? more for potassium than sodium. okay, so it will be more potassium தான் வந்து ரொம்ப பெர்மியபிளாக இருக்கும். more it will be permeable to potassium than sodium. okay, இதுதான் அந்த கான்செப்ட். ஸோ எதுக்கு ரொம்ப பர்மியபிளாக இருக்கும்? பொட்டாசியம்க்கு இருக்கும். பட் impermeable to sodium. இந்த கான்செப்ட் புரியணும். ஸோ இந்த மெம்ப்ரெயின் வந்து இஸ் impermeable to நெகட்டிவ்லி சார்ஜ் ப்ரோட்டீன் ஆல்சோ. ஸோ ஈஸியாக வெளியே நெகட்டிவாக இருக்கிறதும் உள்ளே வர முடியாது. ஏன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு எப்பயுமே இட் இஸ் லைன்டு பை நெகட்டிவ் சார்ஜ். ஸோ உள்ளே வந்து நம்மளுக்கு எப்பயுமே என்ன இருக்குது? நெகட்டிவ் சார்ஜால் லைன் ஆகிருக்கும். வெளியே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் லைன் ஆகிருக்கும். ஓகேவா? இதுதான் ரெஸ்டிங் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்ன ஸ்டேட்டு? ரெஸ்டிங் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களாமா? ஸோ ஒரு ரெஸ்டிங் ஸ்டேட்டில் எந்த ஒரு இம்பல்ஸோ ஒரு தூண்டுதலோ இல்லாத பொழுது இது ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போ இது மோர் பர்மியபிள் டு பொட்டாசியம் தேன் சோடியம். அப்போ நெகட்டிவாக இருக்கிற இதுக்கு சார்ஜஸ் கூட வராது. ஸோ இன்சைட் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ், அவுட் சைடு இஸ் பாசிட்டிவ். இதுதான் ரெஸ்டிங் ஸ்டேட், ரெஸ்டிங் மெம்ப்ரெயின் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ when a neuron is not conducting any impulse, that is resting, the axonal membrane is comparatively more permeable to potassium ion and nearly impermeable to sodium ion. So the membrane is impermeable to negatively charged proteins present in the axoplasm. ஸோ நீங்கள் கேள்வி கேட்கலாம், ஏன் மேம் பொட்டாசியம் மாத்திரம் போகுது, ஏன் மேம் சோடியம் போகலை அப்படின்னும் போது டிபெண்டிங் ஆன் த மாலிக்யூல் சைஸ். ஓகே, டிபெண்டிங் ஆன் த சேனல் அண்ட் டிபெண்டிங் ஆன் த ஹைட்ரேட்டட் மாலிக்யூல்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெயிட், அந்த சார்ஜஸ், அந்த இருக்கக்கூடிய அந்த ஃபிசியோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை வச்சு பொட்டாசியம் வந்து அழகாகவே உள்ளே போகும் தேன் த சோடியம். இப்போ நீங்கள் அந்த கேள்வி கேட்கலாம் இல்லையா, ஏன் மேம் கார்பன் டை ஆக்சைடு மாத்திரம் இவ்வளோ ஜாஸ்தி, அதுக்கு இவ்வளோ ஒரு சலுகை தேன் த ஆக்சிஜன். அதே மாதிரி தான் இங்கேயும் எக்ஸ்ப்ளனேஷன். பொட்டாசியம் வந்து இஸ் மோர் பர்மியபிள் தேன் சோடியம். ஓகேவா? இப்போ வந்து இங்கே வந்து பாருங்கள், திஸ் இஸ் த ஆக்சோபிளாசம். ஓகே, இங்கே இதே மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்கும் அந்த ஆக்சானில். இது வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட், தட் இஸ் வெளியே இருக்கக்கூடியது. இது செல்லுக்குள்ளே இருக்கிற இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட், த சைட்டோபிளாசம். இதுதான் அந்த பிளாஸ்மா மெம்ப்ரெயின். ஓகேங்களா? இப்போ ஆக்சோபிளாசம் அப்படின்னும் போது அது என்னது? ஆக்சான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சைட்டோபிளாசம்க்கு பேர் தான் ஆக்சோபிளாசம். ஆக்சோபிளாசம். ஓகேவா? இந்த ஆக்சோபிளாசமில் எது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான பொட்டாசியம் தான் இருக்குது உள்ள. அதிகமாக யார் இருக்காங்க பாருங்கள், இந்த டைமண்ட் ஷேப் எல்லாமே யார் இருக்காங்க? நிறைய பொட்டாசியம் தான் இருக்குது இல்லையா? அண்ட் வி ஆர் சீயிங் ரொம்ப நெகட்டிவ்லி சார்ஜ்டு யார் இருக்காங்க? ப்ரோட்டீன்ஸ். இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அண்ட் லோ சோடியம் இருக்கும். சோடியம் எங்கே இருக்கும்? சோடியம் வந்து ரொம்ப கம்மி பாருங்கள், ரொம்ப கம்மி. ஸோ வி ஹாவ் மோர் பொட்டாசியம், less sodium, we have more of proteins. yes, இதுதான் வந்து செல்குள்ளே இருக்கும். இதால் தான் இந்த இன்சைடு எப்பவுமே வந்து நெகட்டிவாக இருக்கிறது. இப்போ என்ன இன்னொன்று புரியணும்னா, இது அவுட் சைடில் பார்த்தோம்னா, தட் இஸ் இந்த மெம்ப்ரெயினுக்கு வெளிப்பக்கமாக பார்த்தோம்னா, இங்கே எது ரொம்ப அதிகமாக இருக்குது பாருங்கள், இந்த க்ரீன் ஒன்ஸ் ஆர் மோர். அப்போ என்ன அதிகமாக இருக்குது? சோடியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. எஸ். அண்ட் எது ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள், அந்த டைமண்ட். எஸ். எது ரொம்ப? பொட்டாசியம். எஸ். எஸ். அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய குளோரைடு அயான்ஸ் இருக்குது, நிறைய சோடியம் இருக்குது. எஸ். இந்த கான்செப்ட் புரியணும். ஸோ இதுதான் ரெஸ்டிங் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது. இங்கே வந்து ஒரு பம்ப்பு, ஒரு பெரிய ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் ஒன்று இருக்குது. இதுக்கு பேர் தான் சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸ் பம்புன்னு சொல்லுவோம். இது என்னங்கிறது அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். திரும்பி சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. வி ஆர் ஹேவிங் த மெம்ப்ரெயின். இதுதான் இந்த நியூரானா, இப்படி போதா? ஸோ இதோட ஒரு பார்ட்டை எடுத்து இதை இப்படி காமிக்கிறோம். ஸோ அந்த மெம்ப்ரெயின், வெளியே இருக்கிற எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட், இது உள்ளே இருக்கக்கூடிய ஆக்சோபிளாசம். ஸோ வெளியே அதிகமாக என்ன இருக்குது? சோடியம், கம்மி பொட்டாசியம். உள்ளே என்ன அதிகமாக இருக்கும்? பொட்டாசியம் அதிகமாக இருக்கும், சோடியம் கம்மியாக இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். அதனால தான் உள்ளே அந்த நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ அதனால தான் உள்ளே வந்து ரெஸ்டிங் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ என்ன ஆகும்னா, when there is a stimulus, அப்போ என்ன ஆகும்? there will be reversal of polarity இல்லையா? மாறும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அயானிக் கிரேடியன்ஸ் வந்து அந்த சார்ஜஸ் இங்கேயும் அங்கேயும் மூவ் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து அந்த கரண்ட்டாக வெளியே வரப்போகுது. பட் இந்த ரெஸ்டிங் ஸ்டேட்லேயே மெயின்டைன் ஆகிறதுக்கு ரெண்டு விஷயம் தேவை. ஒன்று இந்த ப்ரோட்டீன் சொன்னேன்.
ஓகே இந்த புரோட்டீன் வெளியே டிஃப்யூஸ் ஆகி போக போகிறதுல இதுதான் அந்த நெகட்டிவிட்டிக்கு மெயின் ரீசன். இன்னொரு காரணம் வந்து இந்த சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸ் பம்ப். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இந்த சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸ் பம்புக்கு எலக்ட்ரோஜெனிக் பம்புன்னு சொல்லுவோம். இது எல்லா மெடிக்கல் புக்ஸ்லேயும் நாங்கள் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேர் எலக்ட்ரோஜெனிக் பம்புன்னு சொல்லுவோம். இது என்ன இந்த மெடிக்கல் ரிலேட்டட் இந்த சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸ் பம்ப்னா இதுதான் நம்மளோட இந்த ரெஸ்டிங் ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ண போகுது. எப்படி மெயின்டைன் பண்ண போகுது அப்படின்னா, இப்போ திடுதிப்புன்னு நிறைய சோடியம் இப்போ உள்ளே வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நிறைய சோடியம் உள்ளே வர ஆரம்பிச்சிடுச்சு. திடீர்னு நிறைய பொட்டாசியம் இந்த மாதிரி லீக்கி சேனல்ஸ் வழியாக வெளியே போக ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ உள்ளே என்ன ஆகும், நிறைய இப்போ என்ன வந்துடும், சோடியம் வந்துடும். எஸ், இம்மிடியேட்டாக என்ன ஆகிடும், நிறைய இப்போ நம்மளுக்கு வந்து சோடியம் வந்துடும், வெளியே வந்து அதிகமான பொட்டாசியம் போயிடும். பட் இது வந்து ரெஸ்டிங் ஸ்டேட்டு கிடையாது. அப்போ நம்மளோட சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸ் பம்ப் ஆப்ரேட் பண்ணி ஒரு வாட்டி ஆப்ரேட் ஆனால் 3 சோடியம் வெளியே போகும்பொழுது 2 பொட்டாசியம் உள்ளே போகும். இதுக்கு எனர்ஜி தேவை. ஸோ ஏடிபி வந்து ஸ்ப்ளிட் ஆகி ஏடிபி அண்ட் பை. வாட் இஸ் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் அண்ட் சைட்டோசால் மேம்? எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் தான் இப்போ தானே சொல்லி கொடுத்தேன் ரேச்சல். இதுதான் செல்லுக்குள்ளே இருந்தால் இன்ட்ரா செல்லுலார், வெளியே இருந்தால் எக்ஸ்ட்ரா செல்லுலார். சைட்டோசால்னா சைட்டோபிளாசம். புரியுதா ரேச்சல்? ஓகே, வெரி குட். யூ ஆர் கம்மிங் வித் லாட் ஆஃப் டவுட்ஸ். குட். ஸோ இதுதான் சைட்டோபிளாசம். செல்லு மெம்ப்ரெயினுக்குள்ளே அடுத்து என்ன இருக்கும், சைட்டோபிளாசம். அதை தான் சைட்டோசால்னு சொல்கிறோம். புரியுதாம்மா ரேச்சல்? இப்போ இங்கே வந்து பாருங்கள், இந்த சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸ் பம்ப் என்ன பண்ணும், ஒரு வாட்டியும் இந்த மாதிரி களைஞ்சி விட்டுறதுக்கப்புறம், தட் இஸ் இது ஒரு கேம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ளே வந்து பொட்டாசியம் நிறைய இருக்குது, வெளியே சோடியம் அதிகமாக இருக்குது. திடீர்னு ஒரு கேம் மாதிரி உள்ளே எல்லாம் வெளியே வருது, ஆப்போசிட்டாக மூவ் ஆகும் பொழுது இது ஃபுல்லாக இப்படி களைஞ்சிருக்கு. இதை திரும்பி அந்த ரெஸ்டிங் ஸ்டேட்டு கொண்டு போகிறது தான் இந்த சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸோட வேலை. இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸ் பம்பில் ஒரு வாட்டி ஆப்ரேட் ஆகும்போது 3 சோடியம் அயான் வெளியே போகும்போது 2 பொட்டாசியம் அயான் உள்ளே வரப்போகுது. ஸோ ஏடிபி வந்து ஏடிபியாக மாறும். தட் இஸ் அந்த இன்ஆர்கானிக் பாஸ்பேட் எனர்ஜி பிரேக் டவுனால் இது மாறும். இது ஒரு அப்பில் டிரான்ஸ்போர்ட், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஓகேவா? So these ionic gradients across the resting membrane are maintained by active transport of ions by sodium potassium pump, which transports 3 sodium for every 2 potassium inside the cell. Okay, so as a result இந்த மாதிரி ஒரு ionic gradient establish ஆகிறதால inside is what, for every 3 ion for every 2 ion moving inside, for every எல்லா ஒரு வாட்டிக்கும் 2 ion தான் உள்ள வருது, வெளியே 3 போகுது. அப்போ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? ஸோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், தேர் வில் பி அ லாஸ் ஆஃப் நெட் 1 பாசிட்டிவ் சார்ஜ். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எக்ஸஸாகவே வெளியே போயிடுது. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் வெளியே எக்ஸஸாக போகிறதுனால வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? ஸோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், தேர் இஸ் கோயிங் டு பி லாஸ் ஆஃப் 1 சோடியம். ஸோ அந்த லாஸ் ஆஃப் 1 சோடியம் தான் வந்து நம்மளுக்கு என்ன நடக்க போகுது, there is going to be loss of 1 sodium ion. Okay, and there is going to be என்ன நடக்கும், உள்ள வந்து 2 பொட்டாசியம் உள்ள வந்துருது. ஸோ ஒரு சோடியம் வெளியே போகும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகுது, நெகட்டிவிட்டி அதிகமாக ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த வெளியே போகும்போது இந்த டெபிசிட் வந்துடுது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு செல்லுக்குள்ள எப்பயுமே நெகட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா? எஸ், புரியுதுங்களா? ஓகே, ஸோ ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் திஸ் இப்போ என்ன நடக்கும், இங்கே வந்து அந்த அயானிக் கிரேடியன்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் தட், ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் அயானிக் கிரேடியன்ட் த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் ஆக்சானல் மெம்பரேன் possess a positive charge while its inner surface becomes negatively charged. Okay, and therefore is polarized. ஸோ இப்போ என்ன பண்ணும், இதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த சைட்டோபிளாசம், இதுதான் அந்த பிளாஸ்மா மெம்பரேன், இதுதான் அந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட். ஸோ யூஸ்வலாக இப்படி ஒரு எலக்ட்ரோடு வெளியே வச்சுருவோம். இப்போ இதான் செல்லுன்னு வச்சுக்கோங்க. செல்லுக்கு வெளியே ஒரு எலக்ட்ரோடு வைப்போம், செல்லுக்குள்ளே இன்னொரு எலக்ட்ரோடு வைப்போம். இது ரெண்டையும் வந்து நம்ம கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப்புன்னு சொல்லுவோம். இதை வச்சு கனெக்ட் பண்ணுவோம். புரியுதுங்களா? ஸோ இந்த கிரேடியன்ட் டிஃப்ரென்ஸ் வருது பாருங்க, இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், தட் இஸ் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் திஸ் கிரேடியன்ட். ஓகேவா? அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து என்ன ஆகுது, பாசிட்டிவ் ஆயிடுது. இன்னர் சர்ஃபேஸ் வந்து இப்போ நெகட்டிவாக இருக்கு. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், போலரைஸ்டுன்னு சொல்லுவோம், இல்லைனா ரெஸ்டிங் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம், இல்லைனா ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? திரும்பி சொல்கிறேன் பாருங்க, ஒரு மெம்பரேன் உள்ள நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்கு. ஏன் நெகட்டிவாக இருக்கு,
உள்ள நிறைய புரோட்டீன் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, ஓகேவா, வெளியே சோடியம் அதிகமாக இருக்கு. திடீர்னு சோடியம் எல்லாம் உள்ள வருது அப்படின்னும் போது அந்த பேலன்ஸ் வந்து போகுது. இமீடியட்டா அங்க ஒரு வாட்ச்மேன் இருக்காரு. யார் அவரு? சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸ் பம்ப். இந்த சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸ் பம்ப் என்ன பண்ணுனா 3 சோடியத்தை தூக்கி வெளியே போடும். அப்போ வெளியே இருக்கிற உள்ள 2 பொட்டாசியம் உள்ள வரப்போகுது. இந்த 3 போகும்பொழுது நிறைய பாசிட்டிவ் சார்ஜ் வெளியே போகுது இல்லையா, 2 தான் உள்ள வருது, அந்த பேலன்ஸ் இல்லை. ஸோ உள்ள நம்மளுக்கு நெகட்டிவிட்டி இருக்கும். இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. தட் இஸ் பாசிட்டிவ் அவுட் சைட், தட் இஸ் பாசிட்டிவ் அவுட் சைட், நெகட்டிவ் இன்சைட் அப்படின்னு அரேஞ்ச் ஆகுது பாருங்க. இதுக்கு பேர் தான் போலரைஸ்டு ஸ்டேட். இதுக்கு பேர் தான் ரெஸ்டிங் ஸ்டேட்னு சொல்லுவோம். ஸோ த எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் across the resting plasma membrane is called resting potential or resting membrane potential. ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ வந்து இது nerve impulse எப்படி ஜெனரேட் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இன்சைட் வந்து நெகட்டிவ், அவுட் சைட் வந்து பாசிட்டிவ். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டிமுலஸ் அப்ளை பண்றேன் இந்த பாயிண்ட் ஏல. ஓகே, இது வந்து போலரைஸ்ட் மெம்பரேன் இங்க அப்ளை பண்றேன். இந்த ஸ்டிமுலஸ் அப்ளை பண்ணோனே இது வந்து ரொம்ப சோடியத்துக்கு வந்து it will become more permeable. இது வந்து it will be more permeable to sodium. ஓகேவா, it will be more permeable to sodium. ஸோ சோடியம் அழகா உள்ள வர ஆரம்பிக்கும். அப்ப சோடியம் நிறைய உள்ள வர ஆரம்பிச்சோனே இன்சைடு இப்போ என்ன ஆயிடும்? பாசிட்டிவ் ஆயிடும். அவுட் சைடு என்னவா ஆயிடும்? நெகட்டிவா ஆயிடும். ஓகேவா? ஸோ when a stimulus is applied on site A on the polarized membrane, that is resting membrane, the membrane at site A becomes freely permeable to sodium. Upper there is rapid influx of sodium, okay, followed by reversal of polarity. So reversal of polarity, okay, reversal of polarity ஏற்படும். Okay, that is outside of the membrane becomes negative and inside is becoming positive. இந்த reversal of polarity தான் depolarization சொல்லுவோம். இந்த reversal of polarity க்கு தான் என்ன பேரு? Depolarization. So the polarity of the membrane at site A, இது என்ன இருக்கு? இப்போ ரிவர்ஸ் ஆயிடுச்சு. பிகாஸ் பாருங்க, எப்பவுமே நெகட்டிவ் இன்சைட், பாசிட்டிவ் அவுட் சைட். இப்போ இங்க என்ன ஆயிடுச்சு? ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ திஸ் ரிவர்சல் இஸ் கால்ட் டீபோலரைசேஷன். ஸோ இந்த வேவ் ஆஃப் டீபோலரைசேஷன், இந்த வேவ் ஆஃப் டீபோலரைசேஷன் தான் என்னென்னலாம் சொல்கிறோம்? கரண்ட்டுன்னு சொல்லலாம், ஆக்ஷன் பொட்டன்ஷியல்னு சொல்லலாம், நர்வ் இம்பல்ஸ்ன்னு சொல்லலாம், என்ன வேணால் நீ பேர் வைக்கலாம். ஓகேவா? இதுதான் அந்த என்னது அது வேவ் ஆஃப் டீபோல். ஸோ இதுதான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த கரண்ட் இப்படி தான் பாஸ் ஆக போகுது. ஸோ தி எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த பிளாஸ்மா மெம்பரேன் அட் த சைட் ஏ இஸ் கால்ட் ஆக்ஷன் பொட்டன்ஷியல், ஆல்சோ கால்ட் நர்வ் இம்பல்ஸ். ஓகேங்களா? எஸ். இப்போ இங்கே பாருங்க எப்படி கண்டக்ட் ஆக போகுதுன்னு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த பிளேஸ் பாருங்க, இது பின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த சைட்டில் வந்து இங்கே என்ன ஆகுது? இங்கே வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. எஸ். இதே பியில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடு இஸ் பாசிட்டிவ் அண்ட் இன்சைட் வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ ஆஸ் அ ரிசல்ட் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால த கரண்ட் வந்து எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆக போகுது? இட் வில் ஃப்ளோ ஃப்ரம் ஏ டு பி. ஓகே, அவுட்டர் சர்ஃபேஸில் பி டு ஏ. நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்களா? ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல். ஸோ அட் சைட்ஸ் இமீடியட்லி ahead along the axon, side B membrane has positive charge on the outside and negative charge inside. Okay, so as a result current will flow from site A to B. Okay, and on the outer surface the current will flow from site B to site A. So this current flow from high potential to low potential தான் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? So due to this small current flow, polarity at site B is reversed and an action potential is generated at site B. So இப்போ என்ன ஆகுது? இந்த இடத்துல வந்து அந்த ஸ்மால் கரண்ட் ஃப்ளோ இப்படி ஏற்படுறதால இந்த இடத்துல என்ன நடக்குது? இப்போ ஆக்ஷன் பொட்டன்ஷியல் டெவலப் ஆயிருக்கு. ஓகே, ஸோ த இம்பல்ஸ் வந்து ஏலேருந்து ஜென்ரேட் ஆகுது, இப்போ பி இந்த செக்மெண்ட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த சீக்வன்ஸ் தான் இப்படியே தான் இட் இஸ் கோயிங் டு ஸ்ப்ரெட் டு த என்டையர் லென்த் ஆஃப் த ஆக்சான். ஸோ டியூ டு தி ஸ்மால் கரண்ட் ஃப்ளோ, polarity at the site B is reversed and an action potential is generated at site B. Thus the impulse generated at site A now arrives at site B. So இங்க arrive ஆனது இப்போ B க்கு வந்துருச்சு. B லந்து இதே மாதிரி C க்கு போகும், D க்கு போகும். So it is going to spread. The sequence is repeated along the length of the axon and the impulse is conducted. So இப்படி தான் நம்ம உச்சந்தலையிலிருந்து உள்ளம்பாதம் வரைக்கும் வர்றது. ஓகேவா? ஸோ ஒரு மெழுகுவத்தி வர கையை எடுத்துறோம், டக்குன்னு எப்படி போகுது? இந்த மாதிரி தான் இம்பல்ஸ் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கண்டக்ட் ஆகுது. ஓகேவா?
What are the factors that affect the speed of propagation? இங்க பாருங்க சூப்பரா அவ்வளோ அழகா அனிமேட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல இருந்து இந்த இன்னொரு இடத்துக்கு வந்து இந்த பாருங்க இந்த மாதிரி தான் இம்பல்ஸ் ஜெனரேட் ஆகி டக்குன்னு இப்படி ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ எதெல்லாம் ஃபேக்டர்ஸ்? அமௌண்ட் ஆஃப் மைலினேஷன். So the action potential propagate more rapidly along myelinated axon than along unmyelinated axon. So myelinated axon la faster இருக்கும் conduction. So it will jump from one node to another node. இதான் ரொம்ப fast. Axon diameter. Diameter அப்படின்னும் போது large diameter axon. அது என்ன பண்ணும்? action potential ரொம்ப ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் பண்ண வைக்கும் than smaller one. Temperature பாத்தீங்கன்னா axon வந்து சீக்கிரமா that is இப்போ வந்து propagate பண்ணும் action potential. எப்படின்னா வார்மா இருக்கும்போது ரொம்ப ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆகும், கூல் டவுனா இருக்கும்போது ஸ்லோவா ஆகும். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட புக்கு என்சிஆர்டி புக்கில் இருக்காது. ரொம்ப ரொம்ப எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான கேள்விகள் இது எல்லாமே. ஓகேவா? இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அனிமேஷன். இதை நான் குயிக்காக ஒரு வாட்டி சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த மெம்ப்ரேன், இதுதான் இன்டர்ஸ்டீஷியம், இதுதான் அவுட் சைட், தட் இஸ் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட். ஓகே, இது வந்து என்னது? இது இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட், சைட்டோபிளாசம். இங்கே ஃபஸ்ட்டு என்ன நடக்குது? நம்மளுக்கு உள்ளே வந்து எப்பவுமே வந்து என்ன இருக்குது? நெகட்டிவிட்டி, நிறைய பொட்டாசியம் இருக்குது. லீக்கி சேனல்ஸ் மூலமா இப்போ சோடியம் உள்ளே வந்தோடனே இதுதான் டீபோலரைசேஷன். திரும்பி அதை ரெஸ்டோர் பேக் ஆகுது பாருங்க. தட் இஸ் எப்படி ரெஸ்டோர் பேக் ஆகுது? ரெஸ்டோர் பேக்னா என்ன அர்த்தம்? அந்த சோடியம் இதெல்லாமே வந்து இந்த சோடியம் பொட்டாசியம் சேனல் மூலமாக வெளியே வந்துடுது பாருங்க. திரும்பி அது ரெஸ்டோர் பேக் ஆகிறது தான் ரீபோலரைசேஷன். ஸோ டீபோலரைசேஷன், ரீபோலரைசேஷன் இது ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த நர்வ் இம்பல்ஸ் ஆர் ஆக்ஷன் பொட்டன்ஷியல். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சோடியம் உள்ளே போதா? ஸோ டீபோலரைஸ், உள்ளே வந்து பாசிட்டிவ் ஆகிடுது, வெளியே வந்து உள்ளே பாசிட்டிவ், வெளியே நெகட்டிவ் ஆகிடுது. இப்போ திரும்பி என்ன ஆகுது? திரும்பி சோடியம்லாம் இங்கே வரும்பொழுது உள்ளே என்ன ஆகுது? நெகட்டிவ் ஆகிடுது, வெளியே வந்து பாசிட்டிவ் ஆகிடுது. So the rise in the stimulus induced permeability to sodium is extremely short lived. It is quickly followed by a rise in permeability to potassium. Within a fraction of a second, potassium diffuses outside the membrane and restores the resting potential of the membrane at site of excitation. So usually என்ன நடக்கும்? இங்க சோடியம் வந்து பாத்தீங்கன்னா குயிக்கா உள்ள போயிடும். ஓகே, அதுதான் அந்த சேஞ்சை கொண்டு வரும். திரும்பி இமீடியட்டா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்குள்ள பொட்டாசியம் இதே மாதிரி வெளியே வந்து ஓகே பொட்டாசியம் அயான்ஸ் இருக்கு பாருங்க, அந்த சோடியம் பொட்டாசியம் சேனல் பார்த்தோம் பாருங்க, அது மூலமா அது என்ன பண்ணும்? அது அழகா வந்து அரேஞ்ச் ஆயிட்டு திரும்பி ரெஸ்டோர் பேக் பண்ணிடும். ஸோ அதித்தி அண்ட் ரேச்சல் ஹவ் ஆஸ்க்ட் அபவுட் த ஃபேக்டர்ஸ். ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் வந்து சீக்கிரமாக நம்மளோட அந்த எலக்ட்ரிக் கரண்ட் ஆர் நர்வ் இம்பல்ஸ் ஆர் ஆக்ஷன் பொட்டன்ஷியலை ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் பண்ண வைக்க போகுது. அமௌண்ட் ஆஃப் மைலினேஷன். இப்போ மைலின் ஷீத் இருந்ததுன்னா நம்மளுக்கு அந்த ஒரு பாயிண்டில் இருக்காதுன்னு சொன்னேன், அதுக்கு பேர் நோட் ஆஃப் ரான்வியார். ஸோ அந்த இடத்துலேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் லென்த் இப்படி ட்ராவல் பண்ணி மெதுவாக போக வேணாம். இது வந்து பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோங்க, இது வந்து பாயிண்ட் பி, இது பாயிண்ட் சி. ஸோ இப்போ இந்த இடத்துல அந்த சேஞ்ச் நடந்ததுன்னா டக்குன்னு இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆகும். ஸோ இங்கேருந்து குட்டியாக இப்படி ஆகிட்டு போக வேண்டாம். இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்? இட் இஸ் த ஆக்ஷன் பொட்டன்ஷியல். ஸோ ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆக போகுது. அடுத்து டயாமீட்டர் ஆஃப் த ஆக்சான். லாங்கர் த டயாமீட்டர் ஆஃப் த ஆக்சான், ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதோட கண்டக்ஷன். ஓகேவா? அடுத்து வந்து டெம்பரேச்சர். வார்மாக இருந்ததுன்னா ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேவா? கோல்டு இருக்கிற இடத்துல அந்த ஸ்ப்ரெட் ஆஃப் அந்த இம்பல்ஸ் வந்து கம்மியாகும். இதை தான் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? புரியுதா ரேச்சல், அதித்தி? Next, graded potential. What is graded potential அப்படினு பார்த்தோம்னா is a small deviation from membrane potential that makes a membrane either more polarized or less polarized. இப்போ வந்து சின்ன இம்பல்ஸ் தூண்டுதல் மாதிரி இருக்கும். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இட் வில் கோ ஃபாஸ்டர் அப். ஸோ அது என்ன பண்ணும்? ஒன்று ரொம்ப உள்ள நெகட்டிவிட்டியை கொண்டு வந்துடும், இல்லை ரொம்ப ஹைப்பர் போலரைஸ் லைக் என்ன சொல்கிறது உள்ள ஓவர் நெகட்டிவிட்டியை கொண்டு வர பார்க்கும். அதுதான் அந்த கிரேடட் பொட்டன்ஷியல். ஓகே, இப்போ ஆக்ஷன் பொட்டன்ஷியல் occurs in the membrane of the axon of a neuron when depolarization reaches a certain level termed threshold neurons. See, நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இருக்கீங்க, இப்போ வந்து உங்கள் வீட்டில் உங்கள் சிஸ்டர் கூப்பிடுறாங்க, கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கேன், வேறு வேலையே இல்லைன்னு நம்ம இருப்போம். இப்போ யாரோ வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டு பெல் அடிக்கிறாங்க, கதவு தட்டுறாங்க, ஐ எம் இன் த கிளாஸ், நான் போகல. ஸோ இது எனக்கு இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். இப்போ இதே வந்து ஒரு 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 கரண்ட்டோ போதோ இல்லை ஏதோ ஒன்று ஆகுது, அப்போ என்ன ஆகும்? அது வந்து சம்திங் என்னை வந்து இம்மீடியட்டாக அதுக்கு ரியாக்ட் பண்ண வைக்குது. ஸோ எந்த ஸ்டிமுலஸ் நம்மளுக்கு அந்த ரியாக்ஷனை கொடுக்க போதோ அதுதான் அந்த த்ரெஷோல்ட் ஸ்டிமுலஸ். ஓகேவா?
அந்த மாதிரி நியூரானுக்கும் ஒரு விதமான தூண்டுதல் இருக்கும். அந்த பாயிண்ட் அட் விச் அது எக்ஸைட் ஆகுதோ அதுதான் அந்த த்ரெஷோல்ட் ஸ்டிமுலஸ் சொல்லுவோம். ஸோ யூஸ்வலாக அது -55 மில்லிவோல்ட்ஸ் அது இருக்கும். ஸோ அந்த ஸ்டிமுலஸ் கொடுத்தா தான் அந்த நர்வ் இம்பல்ஸ் டெவலப் ஆகும். அது கீழே நீ என்ன இம்பல்ஸ் கொடுத்தீங்கனாலும் அது என்ன ஆகும், டெவலப் ஆகாது. ஓகேங்களா? சால்டேட்டரி கண்டக்ஷன் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு நோட் ஆஃப் ரான்வியார்லேருந்து இன்னொரு நோட் ஆஃப் ரான்வியாருக்கு இந்த ஜம்ப் ஆகுது பாருங்கள். இட்ஸ் அ ஸ்பெஷல் மோட் ஆஃப் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ப்ரொபகேஷன் that occurs along myelinated axon. It occurs because of uneven distribution of voltage gated channels. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த மைலின் ஷீத் கண்டினியூஸாக இல்லை, அங்கே வோல்டேஜ் கேட்டட் சேனல்ஸும் இருக்காது. ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபாஸ்டராக சீக்கிரமாக ஜம்ப் ஆகிப்படும். ஸோ இங்கே பாருங்கள் மைலின் ஷீத்தே இல்லை, இது எவ்வளோ ஸ்லோவாக போகுது பாருங்கள். ஸோ இந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இது ஃபாஸ்டர் ஸ்ப்ரெட் இருக்குது தேன் unmyelinated neuron. ஸோ அதனால தான் சால்டேட்டரி கண்டக்ஷன், சால்டேர், ஐ லீப், ஐ ஜம்ப்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதுதான் வந்து இங்கே நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ சால்டேட்டரி கண்டக்ஷன் எங்கே நடக்கும்? மைலினேட்டட் நர்வ்ஸில் நடக்கும். என்ன அதோட அட்வான்டேஜ்? ஃபாஸ்டர் கண்டக்ஷன், வேகமாக இம்பல்ஸை எடுத்து செல்லும். ஸோ அதுதான் அதோட இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? ரிஃப்ராக்டரி பீரியட்னா என்னென்னா, இட்ஸ் அ பீரியட் of time after an action potential begins during which an excitable cell cannot generate another action potential. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அந்த நர்வ். ஓகே, பாயிண்ட் ஏல நான் ஸ்டிமுலஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து அந்த ரிவர்சல் ஆகிருக்கு அந்த சார்ஜஸ்லாம். இப்போ இந்த பாயிண்டில் வந்து நான் ஸ்டிமுலஸ் கொடுக்குறேன், திரும்பி இன்னொரு ரெண்டாவது ஸ்டிமுலஸ் கொடுக்கும்போது இந்த இடம் ரெஸ்பாண்டே பண்ணாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து இன்னொரு ஆக்ஷன் பொட்டன்ஷியலை ஜென்ரேட் பண்ணாது அன்லஸ் அது ரெக்கவர் ஆகிற வரைக்கும். அதனால தான் இதுக்கு பேர் ரிஃப்ராக்டரி பீரியடுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தேர் ஒன்லி ஒன் ஏ இன் எவ்ரி செல் ஆர் டூ வி ஹாவ் மல்டிபிள் ஏஸ்? வாட் ஏ சஞ்சு? லைக் பாயிண்ட் ஆஃப் இது சொல்கிறீங்களா? இல்லை, ஒரு நர்வில் ஒரு பாயிண்டில் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த பாயிண்ட் வந்து இனிஷியல் செக்மெண்ட் ஆஃப் நியூரான் அங்கே ஸ்டார்ட் ஆகும். டக்கு 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 ஜஸ்ட் எக்ஸாம்பிள் வி ஆர் கிவிங் ஏ. அங்கேருந்து அது அப்படியே ஃபாஸ்டராக அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் ஏலேருந்து அடுத்த நோடு பி, அடுத்த நோடு சின்னு ஜம்ப் ஆகும். பட் இதே அன்மைலினேட்டடாக இருந்தால் ரொம்ப ஸ்லோவாக ஒரு செக்மெண்ட்டாகவும் ஒரு சின்ன ஏரியாவும் அது மாறிட்டு அந்த இம்பல்ஸை வந்து கொண்டு போக போகுது. இதுதான். ஸோ இட் இஸ் லைக் மல்டிபிள் ஏரியாஸில். இப்போ ஏ ரெக்கவர் ஆகும்போது பி வில் பிகம் த சைட். பி ரெக்கவர் ஆகும்போது சிக்கு இம்பல்ஸ் போயிடுச்சுன்னா பி வில் பிகம் த ரெக்கவர் ஆகும். அந்த மாதிரி இட் கீப்ஸ் ஆன் ஸ்ப்ரெட்டிங் அப்படின்னு நான் சொல்கிறேன். புரியுதா சஞ்சு? ஸோ இந்த கம்ப்ளீட் வியூ இப்போ உங்களுக்கு ஒன்று நான் சொல்லித்தரேன் பாருங்கள் சில்ட்ரன். எப்பயுமே வந்து இந்த ஆக்ஸான் அண்ட் திஸ் இஸ் த டென்ட்ரைட் அண்ட் இதுதான் இந்த ஆக்ஸான் இம்பல்ஸ் இப்படி ஸ்ப்ரெட் ஆக போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது அன்மைலினேட்டடாக இருக்குது. இதோட ஒரு பார்ட் உங்களுக்கு எடுத்து நான் சொல்கிறேன். இப்போ சப்போஸ் இங்கேருந்து ஒரு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இங்கேருந்து ஸ்ப்ரெட் ஆகி இப்படி வருது, இங்கே ஜென்ரேட் ஆகிடுச்சு நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஸானில் இன்சைடு வந்து நெகட்டிவாக இருக்கும், அவுட் சைடு வந்து பாசிட்டிவாக இருக்கும். எந்த செல் ஆஃப் த பாடி. இதுதான் போலரைஸ்டு ஸ்டேட்டு, இதுதான் ரெஸ்டிங் ஸ்டேட்டு. ஓகே, இதுதான் ரெஸ்டிங் ஸ்டேட்டு. ஓகே, இது ஏன் உள்ள நெகட்டிவாக இருக்குது? நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, பொட்டாசியம் அயான் அங்கே இருக்குது. ஓகே, அண்டு வந்து லெஸ் பாசிட்டிவ் சார்ஜ் உள்ளே இருக்குது. அண்ட் இதை தவிர சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸ் பம்ப் ஆப்ரேட் ஆகிறதால 3 சோடியம் வெளியே போகும்போது 2 பொட்டாசியம் தான் உள்ளே வருது நம்மளுக்கு. அதனால டெஃபிசிட் ஆஃப் 1 நெகட்டிவ் இருக்கிறதால 1 பாசிட்டிவ் இருக்கிறதுனால நம்மளுக்கு இன்சைடு வந்து இந்த நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இந்த பாயிண்ட் புரியுதா? அடுத்து இப்போ ஒரு ஸ்டிமுலஸ் அப்ளை பண்ணுறோம், இங்கேருந்து ஒரு தூண்டுதல் வருது. ஸோ இந்த ஸ்டிமுலஸ் வந்தோடனே என்ன ஆகும்? இந்த ஸ்மால் போர்ஷனில் ரிவர்சல் ஆஃப் பொலாரிட்டி நடக்க போகுது. அந்த ரிவர்சல் ஆஃப் பொலாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சைடு வில் பிகம் பாசிட்டிவ், அவுட் சைடு வில் பிகம் நெகட்டிவ். ஓகேவா? இப்போ என்ன ஆகும்? இந்த ஸ்மால் போர்ஷனில் இந்த சேஞ்ச் ஆகும்போது தேர் வில் பி ஃப்ளோ ஆஃப் வாட்? இங்கே வந்து உள்ளே வந்து இங்கே இப்போ இந்த செக்மெண்ட்டில் என்ன இருக்கும்? இங்கே வந்து நெகட்டிவ் இருக்கும், இங்கே பாசிட்டிவ் இருக்கும். ஸோ தேர் வில் பி ஃப்ளோ ஆஃப் கரண்ட். ஓகே, ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இருக்கும் ஃப்ரம் ஏ டு டி. ஸோ இந்த மாதிரி இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஸ்ப்ரெட் ஆகிறது தான், இதுதான் டீபோலரைசேஷன் சொல்கிறோம். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? டீபோலரைசேஷன். இந்த வேவ் ஆஃப் டீபோலரைசேஷன் இந்த நர்வ் இம்பல்ஸ் தான் செக்மெண்ட் ஏலேருந்து இப்போ பிக்கு போகுது. இப்போ பியில் இதே மாதிரி இருந்து சி, இந்த மாதிரி த்ரூ அவுட் த லென்த் ஆஃப் ஆக்ஸான் இப்படி தான் ஃபாஸ்டர் ரேட்டில் ஸ்ப்ரெட் ஆகிட்டே போக போகுது. புரியுதுங்களா சில்ட்ரன்? ஓகே ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ இதான் டீபோலரைசேஷன். டீபோலரைசேஷன் தான் ஆக்ஷன் பொட்டன்ஷியல். ஸோ இப்படி தான் ஸ்ப்ரெட் ஆகிட்டு போக போகுது. இப்போ திரும்பி இது ரெஸ்டோர் பேக் ஆகுது பாருங்கள். எது உள்ளே வந்து இப்போ இது நெகட்டிவாகவும் வெளியே இது பாசிட்டிவாக மாறுறது தான் ரீபோலரைசேஷன். ஓகே, தட் இஸ் பிகமிங் டு த ரெஸ்டிங் ஸ்டேட்.
ஓகே ஸோ இது ரெக்கவர் ஆகும். இப்போ இப்படி ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகும். திரும்பி இம்பல்ஸ் வரும், திரும்பி இப்படி ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகும். இப்படி தான் நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் இல்லை கால்லேருந்து தலை வரைக்கும் இப்படி தான் இம்பல்ஸ் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஓகே சில்ட்ரன். ஸோ கம்மிங் டு த கொஸ்டின் செஷன். In a resting neuron, the axonal membrane is nearly impermeable to potassium ion, impermeable to positive charged proteins present in the axoplasm, comparatively more permeable to potassium, comparatively completely permeable to sodium ion. So what is the answer? Yes children, waiting for your answer. Yes. Yes, what is the answer? Yes, the answer is comparatively they are more permeable to potassium. Okay, so that is the answer. Okay, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். So they are very more permeable to potassium. அதுதான் மெயின் உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியணும். ஓகே எஸ். அடுத்து பாருங்க, the ionic gradients. The ionic gradients across the resting membrane are maintained by ion channels, sodium potassium pumps, electrical synapse, chemical synapse. Yes, very good Aditi. Ionic gradient எப்படி maintain ஆகுது? What is restoring back everything? Okay, you understood students? Yes. Okay, what is the answer? Yes, exactly, the sodium potassium pumps. Okay, it's outside. It's outside. Okay, outside. So outside, like you can see that the sodium potassium pump which is operating, அது என்ன பண்ணும்? Ionic gradients across the resting membrane is maintained because of sodium and potassium pump which continuously எது பம்ப் பண்ணும்? 3 sodium ions outside for exchange of 2 potassium in expense of energy. On application of a stimulus on axonal membrane, there is a rapid influx of potassium at that site, rapid efflux of sodium at that site, rapid influx of sodium at that site, rapid efflux of potassium at that site. So what is the answer? So ஒரு ஸ்டிமுலஸ் கொடுத்தோம்னா என்ன ஆகுது? What is getting inside more? எந்த அயான் உள்ள போகும் ஸ்டிமுலஸ் கொடுத்தோனே? Yes children? Yes, you are all right. The answer is exactly, very good. You people are giving right answers. Super. யூஸ்வலாக ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும்னு வாங்க, இது வந்து இவ்வளோ சூப்பராக ஆன்சர் பண்ணுறீங்க. வெரி குட், வெரி குட் சில்ட்ரன். த ஆன்சர் இஸ் சோடியம். ஸோ மோர் சோடியம். ஸோ அதிகமான சோடியம் உள்ளே வர்றது தான் என்ன ஆகுது? ஒரு ஸ்டிமுலஸ் கொடுத்தோன்னே சோடியம் உள்ளே வரும். திரும்பி ரிவர்சல் பேக் பண்ணுறதுக்கு சோடியம் பொட்டாசியம் பம்ப் இருக்குது. ஓகே, ஸோ ஸ்டிமுலஸ் கொடுத்தோன்னே சோடியம் தான் ஃபஸ்ட்டு உள்ளே வரும். எஸ், வெரி குட் அதித்தி, வெரி குட், வெரி குட். எஸ், வெரி குட் அதித்தி. எஸ். ஸோ இன்னைக்கு கிளாஸ் புரிஞ்சுதுங்களா? நியூரான், நியூரோக்ளியா, ஜென்ரேஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸில் போலரைஸ் ஸ்டேட்னா என்ன, சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸ் பம்ப் பற்றி, அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து இன்னொன்று என்ன எக்ஸ்பிளைன் பண்ணேன், மெயினாக எப்படி டீபோலரைசேஷன் வே ஸ்ப்ரெட் ஆகுது, சால்ட்ரேட்டரி கண்டக்ஷன் இல்லை அன்மைலினேட்டட் நர்வ், அந்த ஜென்ரேஷன் ஆஃப் இம்பல்ஸும் உங்களுக்கு புரியணும். புரியுதுங்களா? எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, கிளியர்? சஞ்சு, அதித்தி, விஸ்வபிரியா, ஜனனி, ரோஹிதா, வெரி குட், எக்ஸலண்ட். Divya also, good. Okay, it's not efflux, influx, efflux க்கு வார்த்தை புரிஞ்சுக்கோங்க. influx னா entry ன்னு அர்த்தம், efflux னா out, it is moving outside ன்னு அர்த்தம். exit, exit is the word. entry னா influx, efflux னா என்னது? exit. Okay, yeah, yes, clear? No, headache is not related to sodium potassium pump. Disorders mode headache pati nalla solli taren Aditi. Clear, clear children? Others? Yes? Shall I wind up the session? Yes, any doubts? Clear? Okay, winding up. Thank you students. Thank you, bye bye.